வணக்கம், வணக்கம். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். எல்லோருக்கும் வணக்கம். நான் மனோ பேசுறேன் மலேசியாலேருந்து. நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, நம்ப மெயினா ஜாயின் பண்ணிருக்கிறதுக்கு காரணம், நம்ம சூப்பர் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சூப்பர் லைஃப் கம்பெனி என்ன கம்பெனி, ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டு, ஸோ எப்படி 6 வருடத்துல 80 நாடுகள்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி சிறப்பா செஞ்சுட்டுருக்காங்க. பல பேத்தோட நோய வந்து தீர்த்திருக்குது. பல பேர் வந்து பலவிதமான நோயிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, பல பேர் சிறப்பா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி ஒரு 3 செஷனா நம்ப விளக்கி சொல்லுவோம். முதல் செஷன் வந்து கம்பெனிய பத்தி, 2வது ப்ராடக்ட்ட பத்தி, 3வது எப்படி சம்பாரிக்கலான்னு. அதுக்கப்புறம் வந்து அ ஷேரிங் செஷன் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ப வந்து ஒரு 9, 15 வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர், 1 ஹவர் 15 மினிட்ஸ் தான் எடுப்போம். ரொம்ப டைம் எடுக்க மாட்டோம். ஸோ தாராளமா அ கடைசி வரைக்கும் இருந்து கேளுங்க. அப்பதான் விளங்கும். புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அமைதியா உட்காந்து பாருங்க. உங்களுக்கு எதுவும் விளங்கலனாக்கா, அது என்னன்னு நோட் பண்ணீங்க. உங்கள கூப்பிட்டாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. அவங்க அழகா விளக்கி சொல்லுவாங்க. முக்கியமா வந்து எல்லா எல்லா விஷயத்தையும் நம்ம விளக்கிருவோம். பட் இருந்த போதிலும், முதல் ட்ரிப் வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே டக்குன்னு புரிஞ்சிடாது பாருங்களேன். ஓகே. இப்ப நான் ஷேரிங் ஸ்டார்ட் பண்றேன். சொல்லுங்க. ஓகே. வெல்கம் டூ சூப்பர் லைஃப். சூப்பர் லைஃப்ல வந்து ஹெல்த் அண்ட் வெல்த். ஏன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது, ரொம்ப 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 தேவையானது ஹெல்த். 2வது வெல்த். ஹெல்த் இருந்தா தான் வெல்த்த சம்பாரிக்க முடியும். வெல்த் இருந்தா தான் ஆரோக்கியமா நல்லா ஹேப்பியா வாழ முடியும். 2மே எல்லோருக்கும் தேவை. அத தான் சூப்பர் லைஃப் வந்து வாரி வழங்குறாங்க. ம். ஓகே. சூப்பர் லைஃப் வந்து 2017ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. மலேசியன் கம்பெனி. 2017ல ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் மலேசியால ஆரம்பிக்கணுமா, லீகாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். நம்ம போயிட்டு டக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட முடியாது. நம்ம ஆரம்பிக்கணும்னாக்கா, அதுக்கான லீகாலிட்டி ரொம்ப 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 முக்கியமானது. நம்ப எல்லாம் பக்காவா சரியா இருக்கு எல்லா டாக்குமெண்ட்டும். ஓகே. நம்மளோட HQ வந்து தமான் மலூரி செராஸ்ல இருக்கு. நம்மள HQ அண்ட் ஃபேக்டரி வந்து தமான் சுங்காலோ காஜாங்ல இருக்கு. பாருங்க, ஆரம்பிச்சு 6 வருஷம் தான் ஆயிருக்குன்னு சொன்னேன். சொந்த கம்பெனி வச்சு ஃபேக்டரியே வச்சிருக்காங்க. நெறைய கம்பெனி வந்து ஆரம்பிச்சு 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு தான் ஃபேக்டரி ஓப்பன் பண்றதே யோசிப்பாங்க. பட் நம்ப 6 வருடத்திலே ஒரு கம்பெனி சொந்த கம்பெனி வச்சிருக்கோம். மலேசியால இருக்கு. ஓகே. சூப்பர் லைஃப் ஆரம்பிச்சது மிஸ்டர் லைட் தைக்கேன். ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் சூப்பர் லைஃப் இவர் தான். இவர் வந்து மலாக்காவ சேர்ந்தவரு. UM படிச்சவரு. ஒரு ஹம்பிள் மேன். அ அ ஒரு சின்ன பேக்கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சு, இப்போ வந்து பெரிய லெவல்ல இருக்காரு. ஸோ அவர் கூட சேர்ந்து மிஸ்டர் பால் நாயர், பெருமையா சொல்லிக்கலாம். அவர் ஒரு இந்தியர். அவரோட சேர்த்து மிஸ்டர் கிட். இவங்க 3 பேரும் தான் சூப்பர் லைஃப சிறப்பா வழிநடத்திட்டு வராங்க. ஓகே. சூப்பர் லைஃப் ஆரம்பிச்சு 4 வருடத்துல 60 நாடுகள் மேல எஸ்டாபிலிஷ் பண்ணிருச்சு. ஓகே. இப்ப வந்து 80 நாடுகள் மேல. முன்ன வந்து 60 நாடுகள் மேல எஸ்டாபிலிஷ் பண்ணிருச்சு. லீகாலிட்டி பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஒரு நாட்டிற்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும் பாருங்களேன். மலேசியால ஒரு சட்டத்திட்டம், இந்தியால ஒரு சட்டத்திட்டம் இருக்கலாம். அந்த மாரி ஒவ்வொரு நாட்டிலயும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அதுக்கு ஏத்த பிரகாரம் அந்த லீகாலிட்டி எல்லாமே வந்து சூப்பர் லைஃப் அவங்களே செஞ்சு குடுத்துருவாங்க. நம்ப ஜஸ்ட் மெம்பர் ஆயிட்டு உலக ரீதியில நம்ம புரோகிராம் செய்யலாம். ஓகே. எந்த நாட்டுல இருந்து மெம்பர் ஜாயின் பண்ணாலும், அந்த நாட்டு கரன்சிய வச்சு ஜாயின் பண்ணலாம். ரொம்ப 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 ஃப்ளெக்சிபிளா வச்சிருக்காங்க. PayPal அண்ட் கிரெடிட் கார்ட், ஈவன் கிரிப்டோ கரன்சி கூட வச்சு ஜாயின் பண்ணலாம் சூப்பர் லைஃப்ல. அந்த அந்த அளவுக்கு ஃப்ரீடம் குடுக்குறாங்க. இன்னொன்னு மெம்பர் டூ மெம்பர் பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஃபெசிலிட்டியும் குடுக்குறாங்க நமக்கு. ஓகே. ப்ராடக்ட் இருக்கு. ப்ராடக்ட் வந்து நம்ம பழைய ஸ்டைல்ல டைரக்ட் செல்லிங் ஸ்டைல்ல வாங்கி, ஸ்டாக்கிஸ்ல போய் வாங்கி, வீட்டுக்கு வீடு டெலிவரி பண்ணணும் அவசியமே இல்ல. நம்ம வீட்லயே இருந்துகிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற மாரி அழகா ஆர்டர் பண்ணோமா, வீட்டுக்கே வந்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா சொந்த லாஜிஸ்டிக்கே வச்சிருக்காங்க சூப்பர் லைஃப். ஓகே. ரொம்ப சுலபமானது. சூப்பர் லைஃப் ஆரம்பிச்சு 6 வருடம் ஆச்சு. பலவிதமான அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2017ல ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆசியான் மாஸ்டர் கிளப் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஆரம்பிச்ச அந்த வருஷத்திலேயே ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க. 2018ல ஸ்டீவி அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. 2019ல வந்து ஆஸ்கார் அவார்ட். ஆஸ்கார் அவார்ட்னா நமக்கு எல்லாம் தெரியும். இந்தியர்களுக்கு தெரியும். ஏ.ஆர். ரஹ்மான் 2 வாங்குனாரு. பட் இது வந்து பிசினஸ் கேட்டகரியில கிடைக்கிற அவார்ட். அது சூப்பர் லைஃப் வாங்கியிருக்காங்க. அதோட சேர்த்து எஸ்எம்இ அவார்ட் அந்த மாரி நெறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க. லேட்டரா போன வருஷம் வந்து
கோல்டன் புல் அவார்ட் துபாயில வாங்குனாங்க. இந்த மாரி நெறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, BMW வாங்குன ஒரு அவார்ட் வந்து சூப்பர் லைஃப் வாங்கியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, BMW எவ்ளோ பெரிய கம்பெனி, எவ்ளோ எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி, எவ்ளோ நாடுகள்ல இருக்கு. அந்த கம்பெனி வாங்குன ஒரு அவார்ட வந்து சூப்பர் லைஃப் வாங்கியிருக்காங்கனாக்கா, நம்பளும் அந்த ரேங்கிங்ல வளர்ந்திருக்கோம்ன்றத காண்பிக்குது. ஓகே. சூப்பர் லைஃப் வந்து 2022ல வந்து இன்டர்நேஷனல் போல எடுத்திருக்காங்க. அதாவது டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ல வந்து 4வது ரேங்கிங்ல இருக்கு. மலேசியால இல்லங்க, உலக ரீதியிலேயே. உங்களுக்கு தெரியும், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து உலகத்துல எவ்வளோ இருக்கு? மலேசியாலே 1000 கணக்குல இருக்கு. உலகத்துல எடுத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ கம்பெனிலயும் 4வது இடம் பிடிச்சிருக்குனாக்கா, சூப்பர் லைஃப் சாதாரண விஷயம் இல்லங்க. அவ்வளோ சிறப்பா மேனேஜ் பண்றாங்க. முக்கியமா அவங்களோட ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட். ஓகே. இதுதான் அந்த ப்ராடக்ட். STC30ன்ற ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட். ஸ்டெம் செல். ஏன்னா, ஸ்டெம் செல் வந்து நம்ம உடம்புலயே இருக்கும். நம்ம பொறக்கும்போதே இருக்கும் பாருங்களேன். அதான் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். சின்ன விளக்கம். இதுதாங்க ஸ்டெம் செல். நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. முன்ன காலத்துல தாயத்து கட்டியிருப்பாங்க. நம்ம இந்தியர்கள் நெறைய பேர் கட்டியிருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். அதுல என்ன இருக்குனாக்கா, தாயத்து, மந்திரிச்சு அந்த மாரி சொல்லுவாங்க. உண்மையா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தொப்புள் கொடி செல் இருக்குல்ல, அதத்தான் ஸ்டெம் செல் சொல்லுவாங்க. தொப்புள் கொடி செல். ஏன்னா நம்ம வந்து ஒரு செல் இருந்தா ஒரு குழந்தையே உருவாகுது. அ அப்படி அந்த அவ்வளோ மகத்துவமானது அந்த தொப்புள் கொடி செல். அதாவது அந்த ஸ்டெம் செல் வந்து. அந்த தொப்புள் கொடி செல்ல வந்து பாடம் பண்ணி, காய வச்சு, அந்த தாயத்துல போட்டு கட்டி வச்சுருவாங்க. பிற்காலத்துல நமக்கு எதுவும் நோய் வந்துச்சுன்னா, அ தீர்க்க முடியாத நோய் வந்துச்சுன்னா, அந்த ஸ்டெம் செல், அந்த தொப்புள் கொடி செல் பொடிய எடுத்து நமக்கு பால்லயோ, தேன்லயோ கலந்து குடுப்பாங்க. அந்த நோய் குணமாயிரும். ஏன்னாக்கா, அந்த செல் அந்த அந்த ஸ்டெம் செல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இப்ப அதெல்லாம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து பழைய ஃபேஷன் அப்படி இப்படி சொல்லி எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிட்டு, இப்ப வெள்ளைக்காரன் நமக்கு வெளிநாட்டுக்காரன் அத கண்டுபிடிக்கிற மாரி கண்டுபிடிச்சு நம்மகிட்டயே திருப்பி குடுக்குறாங்க. அதாவதுன்னா ஸ்டெம் செல் அந்த ரத்தம் இருக்குல்ல, தொப்புள் கொடி ரத்தத்த எடுத்து நீங்க பிளட் பேங்க்ல சேர்த்து வைக்கலாம். இப்ப உள்ள குழந்தைங்கலாம் டாக்டரே சஜெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த ஸ்டெம் செல் ரத்தத்த எடுத்து பிளட் பேங்க்ல வச்சுக்கோங்க. பிற்காலத்துல குழந்தைக்கு நோய் வந்துச்சுனாக்கா, நம்ம இதுலருந்து எடுத்து நோய குணப்படுத்திறலாம். அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அது நல்லது. பட் சாதாரண விஷயம் இல்லங்க. ரத்தத்த எடுத்து சேமிச்சு வச்சிரலாம். சேமிக்கிறதுக்கு ஒரு காசு சார்ஜ் பண்ணுவாய்ங்க. அப்புறம் அது மூலியமா எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாய்ங்க. 2500லேருந்து 1,00,000 வெள்ளி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாய்ங்க. டிபெண்ட்ஸ் எந்த நாடுல, எந்த கண்ட்ரில ஐ மீன் எந்த ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்ஸ். பாருங்க அங்கலாம் இருக்கு பாருங்க. இந்த மாரி சார்ஜ் பண்றாய்ங்க. ஸோ இதுக்கு மாற்று ஸ்டெம் செல். மனிதருக்கு ஏன் நோய் வருது மெயினா? ஏன் நோய் வருது? நோய் வந்தா தானே மருந்து தேடி ஓடணும். நோய் வரலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், ஹெல்த்தியா இருக்கோம், நல்லா இருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போமாட்டோமே. ஸோ, ஏன் நோய் வருது? முக்கியமா நம்மளோட லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆவ நம்மளோட பாடியில உள்ள இம்யூன் சிஸ்டமும் சேஞ்ச் ஆகுது. அ காலைல எந்திரிச்சு நல்லா ஆரோக்கியமா குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, நல்லா வேலைக்கு போயிட்டு வந்தவங்க, இப்ப பாருங்க அவசர அவசரமா எந்திரிச்சு, அவசர அவசரமா ஓடி, அவசர அவசரமா என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு, கண்ட நேரத்துல, கண்ட இடத்துல, கண்டபடி சாப்பிடுறது. ஸோ, நம்ம உடம்பு கரெக்ட்டான அ கரெக்ட்டான டீடாக்ஸிஃபை எல்லாம் பண்ண முடியாம, உடம்பு வீக் ஆவுறது. அதோட சேர்த்து எக்சர்சைஸ் பண்றதில்ல. அது ஒரு காரணம். சாப்பாடு முறையா சாப்பிடுறதில்ல. சில பேர் வந்து ஆல்கஹாலிக் இருப்பாங்க. தண்ணி அடிக்கடி குடிப்பாங்க. அதுவும் பிரச்சனை. சிகரெட் குடிக்கிறது பிரச்சனை. சிகரெட் குடிக்கிறது பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லங்க. பக்கத்துல நீங்க உட்கார்ந்திருந்தாலே பெரிய பிரச்சனை. சிகரெட் குடிக்கிறவங்களோட பக்கத்துல உட்காந்தீங்க பேசஞ்சர் ஸ்மோக்கிங்ன்னு சொல்லுவாங்க. அவங்க சிகரெட் குடிக்கிறாங்க. அவங்க உடம்பு கெட்டு போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க பக்கத்துல இருந்தாலே உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும். ஸோ இந்த மாரி பலவிதமான காரணம் தான் நம்ம உடம்புல வந்து பலவிதமான நோய கொண்டு வருது. ஓகே. முன்ன காலத்துல பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். 70, 80 இதெல்லாம். ஏன்னா, அப்பல்லாம் வந்து நோய் குறைவு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குறைவு. சில பேருக்கு தான் நோய் வரும். அதுவும் வயதானதுக்கு அப்புறம் தான் வரும். ஒரு 55, 60, 70 வயசுல தான் நோயே வரும். ஏன்னா, அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோ ஆயிரும். அதனால நோய் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, 90கள், 2000லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஷாப்லோர்லாம் அங்கங்க கிளினிக் ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, லைஃப் ஸ்டைல் மாற, 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 மாற நமது பணத்த தேடி ஓட, 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 ஓட உடம்ப கவனிக்க குறைஞ்சுக்கிட்டோம். ஸோ, அதனால நோய் அங்கங்க வந்து நெறைய கிளினிக் தான் ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா நோய் வந்தா அங்க தானே போணும். அப்புறம் அதே வளர்ந்து மெடிக்கல் சென்டரா மாறிருச்சு. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ! அ ப மெடிக்கல்ல தான் நெறையா பிசினஸு அப்படின்னு சொல்லி அங்கங்க மெடிக்கல் சென்டர். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, 5 ஸ்டார் ஹோட்டல் என்ன, 7 ஸ்டார் ஹோட்டல் என்ன, ஹாஸ்பிட்டல் அத விட இன்னும் பயங்கரமா இருக்கும்.
ஏன்னா, அங்க தான் $1,000,000,000 பிசினஸ் நடக்குது. இப்பல்லாம் நம்ப ஆரோக்கியம் தேடி ஓடி, 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 ஓடி பணத்த தேடி ஓடி, ஓடி ஆரோக்கியத்த விட்டுர்றோம். ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம், நம்ப சம்பாரிச்சது எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல குடுக்க வேண்டிய சூழ்நிலையில வருது. ஏன்னாக்கா, ஆரோக்கியத்த நம்ம கவனிக்கலையே! அப்ப பணத்த குடுத்து தான் ஆரோக்கியத்த வாங்க வேண்டியதா இருக்குது. அதுவும் பல பேரு எவ்வளவோ லட்சம் கணக்கு செலவு பண்ணி கூட குணமாக முடியாம இருக்காங்க. ஸோ என்ன காரணம்? ஆரம்பத்தில நம்ம உடம்ப சரியா கவனிச்சுக்காதனால. ஸோ சரியா கவனிச்சுக்கிட்டோம்னாக்கா, நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்ம ஆரோக்கியமா இருப்போம். நல்ல வாழ்க்கைய வாழலாம். அதுக்காக தான் இத கண்டுபிடிச்சது இந்த SC30. இது வந்து ஒரு மாற்று மருந்துன்னே சொல்லலாம். ஆனா இது வந்து மருந்து கிடையாது. நம்ப மருந்துனாக்கா ஒரு லெவல் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளோ டோஸ் சாப்பிடணும். இல்ல கொஞ்சம் ஏத்தி குடுப்பாங்க டாக்டர். ஹை டோஸ் சாப்பிடணும் அப்படின்னு. பட் இது வந்து பழங்களால செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட். முக்கியமா சொல்லணுமா இந்த ஆப்பிள். இந்த ஆப்பிள் பாருங்க, கிரீன் ஆப்பிள் கீழ இருக்குல்ல. இது வந்து ஸ்விட்சர்லாந்து மலைகள்ல தான் விளையும். சாதாரண இடத்துல கிடைக்காது. இதோட ஆப்பிளோட பேர் வந்து விலாஸ் பட்லோபா. இது ஒரு அதிசய ஆப்பிள். நம்ம வந்து நார்மல் ஆப்பிள் வந்து வீட்ல வச்சோம்னாக்கா, டைனிங் டேபிள் மேல வச்சோம்னா, 2 நாள், 3 நாள் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் 1 வாரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கெட்டு போயிரும். ஃப்ரிட்ஜ்ல வச்சோமா மேபி கொஞ்சம் இருக்கலாம் பாருங்க. பட் நார்மலா இருந்துச்சா கெட்டு போயிரும். ஆனா இந்த ஆப்பிள் இது ஒரு அதிசய ஆப்பிள். என்னன்னா, நீங்க நார்மலா டைனிங் டேபிள் மேல வச்சாலும், மொத நாள் எப்படி வைக்கிறீங்களோ, 6 மாதம் கழிச்சு பார்த்தாலும் அதே மாரி இருக்குமா. ஸோ, அப்ப அது ஒரு அதிசய ஆப்பிள் தானே சொல்லணும். ஸோ, இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஆன்டி ஆக்ஸிடா இருக்கு. இது டாக்டர் ஃப்ராட்ஸிலர்ன்றவரு இத கண்டுபிடிச்சு, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது தான் இந்த ஸ்டெம் செல். இதோட சேர்த்து பிளாக் கரண்ட், பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, கிளைடோடன், கிளைசரின் இந்த மாரி 6 விதமான நேச்சுரல் பொருளாலிருந்து எடுத்து செஞ்சது தான் இந்த ஸ்டெம் செல் STC30ன்ற ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட். ஒரு 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 யூனிக்கான ப்ராடக்ட் வந்து. இத நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா, நம்ம உடம்புல உள்ள செல் எல்லாம் சரியா இருக்கும்போது நோயே இல்லாம போயிருங்க. ஓகே. இது எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நார்மலா நம்ம மருந்து சாப்பிடுற மாரி சாப்பிடக்கூடாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா சாப்பிடுற மாரி சாப்பிட்டோமா, சாப்பாடு சாப்பிடும்போது, நம்ம வயித்துக்கு போனோனே ஒரு விதமான ஆசிட் உருவாகும், நம்மளோட சாப்பாட செரிமானம் பண்றதுக்கு. அந்த ஆசிட் வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது வெளியாகும். அப்ப நம்ப நார்மலா மருந்து சாப்பிடுறதெல்லாம், அந்த ஆசிட் கலந்து அதோட தன்மைய குறைச்சிரும். ஸோ, அதனால வந்து இது நாக்கு கீழ கொட்டுற மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நேனோ டெக்னாலஜி. இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். நீங்க நாக்கு கீழ போட்டோனே, நம்மள எச்சில் கொஞ்சம் பட்டோனயே, அது அப்படியே கரைஞ்சு காணா போயிரும். எங்க போகும்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நரம்பு மண்டலம் சப்லிங்கல் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட நரம்பு மண்டலம் எல்லாமே வந்து நாக்கு கீழ தான் ஜாயின் பண்ணும். அப்ப அது மூலியமா ரத்தத்தில போய் கலந்துரும். டைரக்ட்டா போய் ரத்தத்தில கலந்துரும். இது டைஜெஸ்டிவ் சிஸ்டம்க்கே போவாது. ஏன்னாக்கா, அங்க போனா ஆசிட் கலந்துரும். ஸோ, தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ, அதனால இப்படி சாப்பிடுற மாரி. இப்ப ரத்தத்தில கலந்து என்ன செய்யும்னா, ரத்தம் ஓடுற ஓட்டத்தில, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் ஓடும்போது, அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதோட சேர்த்து ரத்தம் ஓடுற இடத்துல எந்தெந்தெந்த டேமேஜ் இருக்கோ, செல் டேமேஜ். ஏன்னாக்கா, நம்ம உடம்பு 220 டிஃபரண்ட் செல்லுங்களால உருவானது. இப்ப பிரெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரெயின் செல். அ லங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லங் செல். ஹார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹார்ட் செல். லிவர் செல், அந்த மாரி கிட்னி செல் அந்த மாரி. தோல்ல ஸ்கின் செல். கண்ணுக்கு போச்சுன்னா, கண் செல் அந்த மாரி பலவிதமான செல்லுங்களால உருவானது தான் நம்ப டோட்டல் பாடியே வந்து. டோட்டல் பாடியே வந்து. இது எங்கெங்க போகுதோ, அங்க போய் ரிப்பேர் பண்ணும் அத. ஏன்னாக்கா, இந்த ஸ்டெம் செல்லுக்கு பவர் இருக்கு. என்ன பவர்ன்னு கேட்டீங்கன்னா, அது எங்க போகுதோ, அந்த செல்லா மாறக்கூடிய தன்மை இருக்கு. உதாரணத்துக்கு, தோல்ல சேர்ந்துச்சு வச்சுக்கங்களேன். தோலுக்கு போச்சுன்னா, தோல் செல்லா மாறிரும். இதுதான் பவர்ஃபுல்லான ஸ்டெம் செல். இப்ப போன் எலும்புக்கு போச்சுன்னா, எலும்பு செல்லா மாறிரும். அதே மாரி ரத்தத்துக்கு போச்சுன்னா, ரத்த செல்லா மாறிரும். அதே மாரி கண் போச்சுன்னா, கண் செல்லா மாறிரும். பிரெயின் போச்சா, பிரெயின் செல்லா மாறிரும். ஹார்ட் போனா, ஹார்ட் செல்லா மாறிரும். இது எப்படி மாறுதுனாக்கா, பவர் ஆஃப் ஸ்டெம் செல். நான் சொன்னேன்ல, ஒரு குழந்தை உருவாறது ஒரே ஒரு செல்ல இருந்து தான். ஒரு செல்ல இருந்து தான் மல்டிபிள் செல் ஆயி, ஒரு உருவமே வந்து ஒரு குழந்தையா வெளியாவுது. அப்ப அந்த பவர் இருக்கு இந்த ஸ்டெம் செல்லுக்கு. இதனால தான் இந்த ஸ்டெம் செல் என்ன வேலை செய்யும்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரீஜுவனேட் ஏஜிங் செல். அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல வந்து வயதான செல்லுங்க இருக்குல்ல, கண்டிப்பா. எல்லா செல்லும் பொறந்த அன்னைக்கு உள்ள செல் இன்னைக்கு இல்ல. கண்டிப்பா இருக்காது எல்லாத்துக்கும். ஒரு ஒரு காலகட்டத்தில ஒரு ஒரு செல் எல்லாம் இறந்துட்டு புதுசு புதுசா வரும். அப்போ வந்து
நல்ல சாப்பாடு, நல்ல நியூட்ரிஷன், நல்ல இது சாப்பிட்டோமா, அந்த செல் உருவாறது நல்லதா உருவாகி சிறப்பா இருப்போம். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் சரியில்லாதனால, அந்த செல்லுங்களே சரியா உருவாறதில்ல. அப்ப என்ன செய்யணும்னா, அந்த செல் வயதான செல் எல்லாத்தையும் மறுபடியும் ரீஜுவனேட் பண்ணி யங் ஆக்கும். இளமையாக்கும். அப்புறம் பூஸ்ட் அப் வீக் செல். வீக்கா இருக்க செல் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கும். ரீஸ்டோர் சிக் செல். சிக் செல் நான் சொல்லியிருந்தேன்ல, சிக் செல் எல்லாத்தையும் மறுபடியும் புத்துணர்ச்சி குடுத்து வரும். ரிப்ளேஸ் டெட் செல். இறந்த செல்லுங்கள்லாம் பாடிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். ஸோ, அது எல்லாத்தையும் வெளியாக்கும். வெளியாக்கிட்டு, அந்த இடத்துல நம்மளோட சூப்பர் லைஃபோட ஸ்டெம் செல் போயிட்டு வேலை செய்யும். இந்த மாரி எல்லா இடத்துலயும் ரிப்ளிகேட் பை டேமேஜ் எல்லாத்தையும் சரிப்படுத்தி, இது எல்லா செல்லுங்களையும் சரியா வச்சுக்கிச்சுனாக்கா, அந்த செல் மூலியமா உருவாகுற டிஷ்யூ சரியா இருக்கும். அந்த டிஷ்யூங்கலாம் ஒண்ணா சேர்ந்து ஃபார்ம் பண்றது தான் ஒரு ஆர்கன். உதாரணத்துக்கு லங்ஸ் எடுத்துக்குவோம். இந்த காலகட்டத்தில லங்ஸ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னாக்கா கோவிட் மறுபடியும் வருதுன்னு வந்துகிட்டு இருக்குது. ஸோ, லங்ஸ் தான் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஏன்னாக்கா மூச்சு தான். ஸோ, லங்ஸ்ல ஏதாவது ஒரு செல் டேமேஜா இருந்துச்சுனாக்கா, அந்த செல்னால அந்த டிஷ்யூ, அந்த ஆர்கனும் ஒழுங்கா வேலை செய்யாது. நம்ம மூச்சு காத்த இழுத்து ஆக்ஸிஜன ரத்தத்துக்கு அனுப்புறது தான் லங்ஸோட வேலை. அதே சமயம் டீடாக்டிஃபை உள்ளுக்குள்ள அ அழுக்குங்கள காற்று மூலியம் வெளியாக்குறது. அதான் ஆக்ஸிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கும். எவ்வளவுக்கு ஆக்ஸிஜன் நம்ம எடுக்கிறோமோ, அவ்வளோ நம்ம செல்லுங்கலாம் நல்லா இருக்கும். நம்ம செல் நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம ஆர்கன் நல்லா இருக்கும். ஆர்கன் நல்லா இருந்துச்சா கரெக்ட்டா வேலை செய்யும். நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஆக்ஸிஜன் சரியா எடுக்கலனாக்கா, ஆக்ஸிஜன் சரியா போய் செல்லுக்கு சேரலனாக்கா, செல் வீக் ஆயிரும். அதனால நம்மளோட ப்ராப்ளம் ஒண்ணு ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணும். அப்ப இந்த லங்ஸோட செல்லுங்க எல்லாத்தையும் இது போய் சரிப்படுத்தும். எந்தெந்த டேமேஜ் என்னென்ன பண்ணியிருக்கா எல்லாத்தையும் சரி பண்ணி, கரெக்ட்டான ஆக்ஸிஜன் எடுத்து உடம்புக்கு அனுப்பும். அப்ப அந்த செல் வந்து அந்த லங்ஸ அழகா பார்த்துக்கும். அ அப்போ வந்து லங்ஸ்னால வர பிரச்சனை இல்லாம போயிரும். அதே மாரி தான் மத்த உறுப்புகளும். இப்ப கிட்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்னி வந்து டயாலிசிஸ் பண்றது தான் அது வேல. சுத்தம் பண்றது. ரத்தத்த சுத்தம் பண்றது. சுத்தத்த பண்ணி யூரின வெளியாக்குறது. அழுக்குங்க எல்லாத்தையும் வெளியாக்குறது. அப்ப கிட்னி டேமேஜ் ஆச்சுனாக்கா, அதோட வேலைய சரியா செய்ய முடியாது. சரியா செய்ய முடியலன்னா, கிட்னி ப்ராப்ளம் வரும். ஸோ டயாலிசிஸ் போணும். டயாலிசிஸ் போக ஆரம்பிச்சோமா, போய்க்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஸ்டெம் செல் என்ன செய்யும்னாக்கா, கிட்னில உள்ள டிஷ்யூ உள்ளுக்குள்ள செல்லுங்கள சரிப்படுத்தும். சரிப்படுத்தும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்துரும். டேமேஜ் ஆகியிருந்தாலும் பழைய நிலைக்கு வந்துரும். அப்ப கிட்னி சரியா வேலை செய்யும். ஐ டீடாக்ஸிஃபை அதாவது ரத்தத்த சுத்தம் பண்ற வேலைய கரெக்ட்டா செய்யும். அதனால வந்து உடம்பு நல்லாருக்கும். இவ்வளவுதான் தத்துவம் வந்து. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சொன்ன மாரி பலவிதமான பரிமாணங்கள் எடுக்கும். உடம்புல உள்ள எல்லா செல்லையும் இதே மாரி தான். ஒவ்வொரு செல்லையும் பாதுகாப்பா வச்சுக்கும்போது, அந்த ஆர்கன் எல்லாம் நல்லா இருக்கும்போது, உடம்பே நல்லாருக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். இது வந்து மருந்து கிடையாது. இப்ப நீங்க லங்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லி போனீங்கன்னா, அதுக்கு ஒரு மருந்து குடுப்பாங்க. கிட்னி ப்ராப்ளம் போனீங்கன்னா, அதுக்கு வேற குடுப்பாங்க. அதே மாரி ஹார்ட் ப்ராப்ளம் குடுத்தா வேற குடுப்பாங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து ஸ்டெம் செல் போடுறது தான். ஓகே. 130க்கு மேற்பட்ட சீக்குங்கள குணமாயிருக்குன்னு ப்ரூஃப் ஆயிருக்கு. 130க்கு மேல. ஈவன் தோ ஹெச்ஐவி பேஷண்ட் கூட இப்ப குணமாயிருக்காங்க. நம்ம ஸ்டெம் செல் சாப்பிட்டு. ஏன்னா ஹெச்ஐவி வந்து என்ன காரணம்? அது ஒரு கேன்சர் தான் பாருங்களேன். நம்ம உடம்புல உள்ள செல்ல வீக் ஆக்குறது தான் அதோட வேலை. இப்ப இது போயிட்டு அது எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி உடம்பெல்லாம் சரியாக்கிருச்சுனா, அந்த நோய் இல்லாம போயிரும்ல. அதுதான். ஈவன் தோ இது என்ன சொல்லுவாங்க? அ ஐயா! டக்குனு வரமாட்டுது. ஓகே. கேன்சர் 4த் ஸ்டேஜ் கேன்சர் கூட குணமாயிருக்குது. நம்ம ஸ்டெம் செல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நம்மளோட நோய்களெல்லாம் தீர்க்கிறதுக்கு. ஓகே. இவரு பாருங்க, இவருக்கு வந்து அந்த கட்டி மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, இது ஒரு மாரி கேன்சர் தான் பாருங்களேன். நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் கரெக்ட்டான முறையில வெளியாக முடியலனாக்கா, நம்ம தோல்ல தான் வந்து வெளியாக பார்க்கும். நம்ப எக்சர்சைஸ் செஞ்சோம்னாக்கா, வேர்வைல வெளியாயிரும். இப்ப பல பேரு எக்சர்சைஸ் செய்யல. ஆஃபீஸ் போனா, ஆஃபீஸ்ல நாற்காலில உட்காந்து வேலை செய்றது. ஆஃபீஸ் வேல. ஏர்கான்குள்ள வேலை செய்றது. இறங்கி வந்து காடியில உட்கார்ந்தா ஏர்கான். வீட்டுக்கு வந்தா ஏர்கான். எங்கேயுமே வேர்க்கிறது இல்ல நமக்கு. அப்ப அந்த அழுக்குலாம் எங்க வழியாவும்? கிட்னி சரியா வேலை செய்ய முடியலன்னா, தோல் மூலியமா வெளியாகும். அப்ப இங்க வரதெல்லாம் வந்து ஒரு அழுக்குங்க தான். இந்த அழுக்குங்கலாம் ஒண்ணா ஃபார்ம் பண்ணி ஒரு கேன்சர் மாரி உருவாகுது. இந்த கட்டி வர்றதுக்கு காரணம் அதான். ஸோ நம்ம SC30 சாப்பிட்டு குணமாயிருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து கால் அ சயாட்டிக்கான்னு ஒரு ப்ராப்ளம். காலு நரம்பு பிரச்சனை. அவங்களால நடக்க முடியாது. ஸோ SC30 சாப்பிட்டு நல்லா இருக்காங்க.
நான் சொன்ன மாரி தான் எப்படி வேலை செய்யும்னாக்கா, அது போயிட்டு என்ன பிரச்சனையோ அத கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்தும். சரிப்படுத்தும்போது அந்த நோய் காமிக்கும். இவருக்கு வந்து கேன்சர் பாருங்க. இவரு வந்து அ என்ன சொல்லுவாங்க? இனிப்பு நீரு, கேன்சர் உள்ளவரு. கழுத்துல வந்து புண்ணு வந்து ஆறாம இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் இனிப்பு நீர்லாம் வந்துச்சுன்னா, புண்ணு ஆற ரொம்ப கஷ்டம். டாக்டர் சொல்ட்டாரு முடியாதுன்ட்டுன்னு. பட் SC630 சாப்பிட்டு குணமாயிருக்காங்க பாருங்க. ம். இந்த இந்த குழந்தைக்கு வந்து தோல் வியாதி. தோல் அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே பிங்கிஷ் ஆயிரும். இந்த நேரமும் அன்ஈஸியாவே இருக்கும் இந்த குழந்தை. என்னென்னமோ மருந்து போட்டு சாப்பிட்டும் சரிப்பட்டும் ஒண்ணும் ஆவல. பட் நம்ம SC30 சாப்பிட்டு குணமாயிருக்காங்க. இவரு வந்து அ இனிப்பு நீரு டயபெட்டிக் பேஷண்ட் 10 வருடமா சஃபர் பண்ணிட்டு இருந்தாரு. 63 வயசு மேல அவருக்கு. 10 வருஷத்துக்கு மேல சஃபர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வந்து SC630 சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்காரு. 14க்கு மேல இருந்தது, இப்ப 5.2க்கு வந்திருக்கு. பாருங்க. அ இனிப்பு நீரு, அதாவது டயபெட்டிஸ் இனிப்பு நீரு மருந்து சாப்பிட்டு குணமாயிருக்கா? நீங்க கேட்டு பாருங்க யார்ட்டயோ. ஹாஸ்பிட்டல் மருந்து சாப்பிட்டு, இன்னைக்கு ஒரு டோஸ் எடுப்பாங்க, நாளைக்கு 2 டோஸ் எடுப்பாங்க. அப்புறம் இன்சுலின் போடுவாங்க. அதெல்லாம் எஃபெக்ட் பண்ணும். கிட்னிய எஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. சாப்பிட ஆரம்பிச்சோம், சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் செல் ப்ராடக்ட். ஓகே. இவரு தான் கேன்சர். நான் சொல்லியிருந்தேனா கேன்சர் கூட குணமாடுதுன்னு. பாருங்க கேன்சர் ப்ராப்ளம் இருக்கு. டாக்டரே கைவிட்டாங்க. இது குணப்படுத்த முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாதுன்ட்டு. பட் நம்ம SC30 சாப்பிட்டு ஐயா குணமாயிருக்காரு. எவ்வளோ பவர்ஃபுல்லானது நம்ம SC30. இவங்களுக்கு வந்து டிபி. இவங்களுக்கு வந்து ஆக்ஸிஜன் லங்ஸ் ப்ராப்ளம் பாருங்களேன். ஆக்ஸிஜன் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. ஆக்ஸிஜன் இல்லனாக்கா அவங்க முடிஞ்சுச்சு. பட் இப்போ வந்து SC30 சாப்பிட்டு குணமாயி நேச்சுரலா இயற்கையா சுவாசிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை. தைராய்டு அதுவும் குணமாயிருக்குது. இவருக்கு வந்து தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். தோல் உரியிடும். என்னென்னமோ சாப்பிட்டும் நல்லா ஆவல. பட் SC30 சாப்பிட்டு அந்த தோல் உரிதலாம் குறைஞ்சு இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்காரு. இவங்க வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட். ஸ்ட்ரோக்னாலே தெரியும் உங்களுக்கு. கை, கால் அசைக்க முடியாது, ஒண்ணும் முடியாது. அடுத்தவங்க உதவிய தான் நம்பி இருக்கணும். ஸோ SC30 சாப்பிட்டு இப்ப ஆரோக்கியமா, சொந்த வேலைய சொந்தமா செஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமா இருக்காங்க. அ இந்த மாரி பல பேரு பலவிதமான நோயிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க. ஈவன் தோ ஆஃப்ரிக்காலாம் டாக்டரே சஜெஸ்ட் பண்றாங்க. ஸ்டெம் செல் நம்மளோட SC30 ஸ்டெம் செல்ல சாப்பிட சொல்லி. ஏன்னாக்கா, நம்ம ஒரு நோயின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோமா, மருந்து எடுக்க ஆரம்பிச்சோமா, எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். டோஸ் கூட எக்ஸ்ட்ரா தம்பா பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. பட் ஸ்டெம் செல் எடுத்து குணமாக முடியும். நம்மளோட மெயின் SC30 அதோட சேர்த்து SIC, SNC, SCC பிளஸ் இந்த 4 ப்ராடக்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து SCC பிளஸ் சூப்பர் கோலன் கேர். குடல் சம்பந்தப்பட்டது, குடல் நோயி, வாய் வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, வாய் துர்நாத்தம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ரத்தத்த சுத்தம் பண்ணும். ஈவன் லிவர கூட டீடாக்டிஃபை பண்ணும். அது மட்டும் இல்ல, கோலன் கேன்சர கூட குணப்படுத்தும். இது ஒரு ஒரு அற்புதமான பொருள். SCC பிளஸ். அப்புறம் SIC. SIC வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்த ரொம்ப பில்ட் பண்ணி வச்சுக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாக்கா, நோய் வந்து நம்மள வந்து சீக்கிரம் வந்து அண்டாது. இப்ப கோவிட்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இம்யூன் சிஸ்டம் சரியான ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஃபைட் பண்ணிரும். அதே இம்யூன் சிஸ்டம் லோவா இருந்துச்சுன்னா, அது நம்மள ஃபைட் பண்ணிரும். ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ, அதனால இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பில்ட் பண்றதுக்கு இது ரொம்ப 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 நல்லது. அதே சமயம் லிவர டீடாக்சிஃபை பண்ணும், சுகர் லெவல வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். இந்த மாரி பலவிதமான நோய்கள தடுக்கும் சக்தி இந்த SCC30க்கு உண்டு. ஓகே. அடுத்து SNC சூப்பர் நியூரான் கேர். நரம்பு சம்பந்தப்பட்டது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப 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 நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்டது, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, கண் பார்வை வீக்கா இருக்கிறவங்களுக்கு, ஞாபக சக்தி, மூளையில நரம்புகள் சம்பந்தப்பட்டது எல்லாமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து குங்குமப்பூ இருக்கு. குங்குமப்பூ வந்து என்ன செய்யும்னா, நம்ம நரம்புகள வந்து ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கும். நரம்புகள் ஃப்ளெக்சிபிளா இருந்துச்சுன்னா, ரத்த ஓட்டம் நல்லா ஓடும். ரத்த ஓட்டம் நல்லா ஓடும்போது, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல உள்ள நியூட்ரிஷன் வந்து எல்லா இடத்துக்கும் போய் கரெக்ட்டா போய் சேரும். ஸோ சேரும்போது, அங்க உள்ள டிஷ்யூ, அங்க உள்ள ஆர்கன் எல்லாம் சரியா இருக்கும், நல்லா இருக்கும். இதுதான் சிம்பிளா. ம். இந்த 4 ப்ராடக்ட்க்கு டாக்டர் என்ன சொல்றாங்கனாக்கா, நீங்க இந்த நேச்சுரலான ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருங்க. ஆப்பரேஷன் தேவையில்ல. கீமோதெரபி தேவையில்ல. கிட்னி டயாலிசிஸ் தேவையில்ல. இந்த மாரி தேவையில்லாத டாக்டர போய் பார்க்கிறத தவிர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா,
நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ஆரோக்கியம் இருக்கும்போது மத்ததெல்லாம் தேவையில்லையே! இதான் விஷயம். ஓகே. இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து ஜப்பனீஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எம்எஸ்ஐஜி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து முன்ன 1,000,000 குடுத்தாங்க. இப்ப 4,000,000 ரிங்கெட் மலேசியா 4,000,000 லைபிலிட்டி இன்சூரன்ஸ் போட்டாங்க. ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ். நீங்க சாப்பிட்டுட்டு இதனால உங்களுக்கு எதுவும் உடம்புல உபாயங்கள் வந்துச்சுனாக்கா, நீங்க கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதுதான் ப்ராடக்ட். சூப்பரான ப்ராடக்ட்ங்க. பல பேர் சாப்பிட்டு பலவிதமான நோயிலிருந்து குணமடைஞ்சாங்க. அதுல நானும் ஒருத்தன். ம். இப்ப எப்படி சம்பாரிக்கலாம்? நான் முதல்ல சொன்ன மாரி சூப்பர் லைஃப் வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் 2ம் தான் நமக்கு குடுக்குறாங்க பாருங்களேன். இப்ப இவ்வளோ நேரம் ஹெல்த்த பத்தி, கம்பெனிய பத்தி பார்த்தோம். ஹெல்த்த பத்தி பார்த்தோம். இப்ப எப்படி சம்பாரிக்கலாம் சூப்பர் லைஃப்ல அப்படின்னு வரணும். சூப்பர் லைஃப்ல சம்பாரிக்கணுமா, நீங்க ஒரு மெம்பர் ஆவணும். மெம்பர் ஆனீங்கன்னா, உங்களுக்கு 9 விதமான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு. வந்து பெர்சனல் ஸ்பான்சர் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். 2வது கீ இன் போனஸ். கீ இன் போனஸ் வந்து சூப்பரா வரவங்களுக்கு மட்டும் தான். அதே மாரி ரோல் அப் போனஸ். இதுவும் சூப்பரா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். அடுத்து டெவலப்மென்ட் அதாவது பேரிங் போனஸ் கிடைக்கும். அப்புறம் ரீபர்ச்சேசிங் மோட் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுறீங்க. 2வது நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நேரா போயிட்டு கம்பெனில வாங்கணும்னு அவசியம் இல்ல. வீட்ல இருந்துகிட்டே ஆர்டர் பண்ணா நேரா வந்து குடுத்துருவாங்க. அ அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. நமக்கு அலைச்சல்லாம் கிடையாது. வீட்ல உட்கார்ந்தபடியே எல்லாம் செய்யலாம். அப்புறம் யூனி லெவல் போனஸ் கிடைக்கும் உங்களுக்கு. டிராவலிங் அண்ட் டூர் உங்களுக்கு கிடைக்கும். ஹவுஸ் ஃபன், கார் ஃபன்லாம் கிடைக்கும். அப்புறம் கிரவுன் போனஸ் கிடைக்கும். இந்த மாரி 9 பெனிஃபிட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சூப்பர் லைஃப்ல. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மெம்பர் ஆவணும். சூப்பர் லைஃப்ல ஒரு மெம்பர் ஆவணும். மெம்பர் ஆவுறதுக்கு சூப்பர் லைஃப் வந்து 4 பேக்கேஜ் வச்சிருக்காங்க. பேக்கேஜ். ஓகே. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்டர் பேக்கேஜ். ஸ்டார்டர் பேக்கேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, ரிங்கெட் மலேசியா 250. 250 வெள்ளி. ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்சிசி 30. அதுல வந்து 15 செஷன் இருக்கும். நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. ஒரு ஒரு மாதத்துக்கு 6,000 வெள்ளிக்கு மேல நீங்க சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஸ்டார் பேக்கேஜ். ஸ்டார் பேக்கேஜ் வந்து 450 வெள்ளி. இந்த பேக்கேஜ் தான் ரொம்ப நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, எஸ்சிசி 30ன்ற பேர்லயே இருக்கு. சூப்பர் லைஃப் டோட்டல் கேர் 30 டேஸ். நீங்க 30 நாளைக்கு சாப்பிடணும். பெனிஃபிட் தெரியறதுக்கு. அப்ப இந்த பேக்கேஜ்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பாக்ஸ் கிடைக்கும். ஒரு பாக்ஸ்ல வந்து 15 செஷன் இருக்கும். 2 பாக்ஸ்ல 30 செஷன். அப்ப நீங்க 30 நாளைக்கு கரெக்ட்டா சாப்பிடலாம். ஸோ 450 கட்டி வந்தீங்கன்னாக்கா 2 பாக்ஸ் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு நீங்க அழகா சாப்பிடலாம். மாதம் ஒன்றுக்கு 25,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேக்கேஜ் சுப்ரீம் பேக்கேஜ் 1,800 வெள்ளி. இது 8 பாக்ஸ் கிடைக்கும். இது நான் மட்டும் சாப்பிடல. என்னோட பார்ட்னர் இல்ல எங்க அம்மாக்கு யாருக்காவது வாங்கி குடுக்கலாம். அவங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க பாருங்களேன். நீங்க மாதத்துக்கு 80,000 வெள்ளிக்கு மேல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபேமிலி பேக்கேஜ் சொல்லுவோம். சூப்பர் பேக்கேஜ். த பெஸ்ட் பேக்கேஜ் 4,500 வெள்ளி மட்டுமே. இது பிசினஸ் பேக்கேஜ்ன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு 20 பாக்ஸ் கிடைக்கும். 20 பாக்ஸ் கிடைக்கும் எஸ்சிசி 30. நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியே, குடும்பமே சாப்பிட்டு ஏன்னா 20 பாக்ஸ் வருது பாருங்களேன். 20 பாக்ஸ். ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டாலும் எவ்வளோ நாள் நெறைய பேர் சாப்பிடலாம். நீங்க மில்லியனா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அன்லிமிட்டடா சம்பாதிப்பீங்க. ஓகே. இதுதாங்க சூப்பர் லைஃப். இப்ப நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார் பேக்கேஜ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க. ஸ்டார் பேக்கேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு 450 வெள்ளி. நீங்க ஒரு தடவ 450 வெள்ளி கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க லைஃப் டைம் சூப்பர் லைஃப் மெம்பரா இருப்பீங்க. லைஃப் டைம் மெம்பர்ஷிப். உங்களுக்கு வந்து ஆப்லாம் குடுத்துருவோம். ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லாம் செஞ்சுக்க வேண்டியதுதான். இன்டர்நேஷனலா நீங்க ப்ரோகிராம்ஸ் செய்யலாம். நீங்க வீட்ல இருந்துகிட்டே இந்த ஆப் வச்சுக்கிட்டு அறிமுகப்படுத்தலாம். உங்க நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க யாருக்கு வேணுமாலும் அறிமுகப்படுத்தலாம். சூப்பர் லைஃப் பத்தி நீங்க அறிமுகப்படுத்தணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு 800 வெள்ளி வரைக்கும் வருமானம் வர வாய்ப்பு இருக்கு. சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. மாதம் ஒன்றுக்கு 25,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கு நான் சொன்ன மாரி 2 பாக்ஸ் எஸ்சி 30 கிடைக்கும். நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. இது சிஸ்டம் வந்து இன்ஃபினிட்டி சிஸ்டம், நோ டைம் லிமிட், குளோபல். நான் சொன்ன மாரி இது குளோபலா போகுது. மலேசியால ஒண்டி இல்ல. உலக ரீதியில நம்ம செய்றோம். டைம் லிமிட் இல்ல. நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில கம்பெனில வந்து
டைம் வச்சிருப்பாங்க. இந்த மாசத்துல செய்யணும். நீங்க இவ்வளோ டார்கெட் செய்யணும். இவ்வளோ ப்ராடக்ட் விக்கணும். இதெல்லாம் இருக்கும். இங்க வந்து அது எதுவுமே கிடையாது. நீங்க மெம்பர் ஆவுறீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கிறீங்க. அ சிஸ்டம்ல சேர்ந்து சம்பாதிக்கிறீங்க. அவ்வளோதான். ஸோ இன்னொன்னு இன்ஃபினிட்டி சிஸ்டம். இன்ஃபினிட்டின்னா முடிவில்லாதது. போய்க்கிட்டே இருக்கும். அதுதான். சில இதுல வந்து 10 லெவல், 15 லெவல் தான். அதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்காது. வருமானம் கிடைக்காது. இது வந்து இன்ஃபினிட்டி. எவ்வளோ போனாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க சம்பாரிக்க போறீங்க? சம்பாரிக்கிறதுக்கு தான் இந்த வழிய காமிக்கிறோம். ஓகே. நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. மெம்பர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. நீங்க அடுத்து என்ன செய்யணும்னா, சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். குறைஞ்சது 2 பேரு. 2 பேர் சிஸ்டம்க்கு நீங்க அறிமுகப்படுத்தணும். ஏன்னா இது வந்து பைனரி சிஸ்டம். வால்யூம் பைனரி சிஸ்டம் நம்ம பாய்க்கிறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு வால்யூம் பைனரினா தெரியும். இருக்கிற சிஸ்டம்லயே த பெஸ்ட் சிஸ்டம் வந்து வால்யூம் பைனரி தான். உதாரணத்துக்கு நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் 2. லெஃப்ட்ல வந்து ஒரு மெம்பர நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா, அறிமுகப்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு 135 வெள்ளி கிடைக்கும். அதே சமயம் ரைட்ல ஒரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, இன்னொரு 135 வெள்ளி கிடைக்கும். இது உடனே கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்ப நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அவர் ஜாயின் பண்றாரு. அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. அதோட சேர்த்து பேரிங் கிடைக்கும். பேரிங் வந்து 72 வெள்ளி கிடைக்கும் உங்களுக்கு. பேரிங். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா, 342 வெள்ளி நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க. நீங்க சூப்பர் லைஃப்ல ஆரோக்கியத்துக்கு வந்தீங்க. ப்ராடக்ட் எடுத்து சாப்பிடுறீங்க. சேம் டைம் இத பிசினஸா செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க 2 பேத்த அறிமுகப்படுத்துறீங்க. அறிமுகப்படுத்தும்போது ஒரு இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க அடுத்த மாசம் நீங்க ப்ராடக்ட் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த காச வச்சு நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ப்ராடக்ட் சாப்பிடும்போது ஒவ்வொரு மாதமும் நீங்க காசு வெளியாக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதோட சேர்த்து வருமானம் பேசிவ் இன்கமும் வரும். இதோட நின்றுறாது. அ இது வந்து ஸ்டார் பேக்கேஜ். அடுத்து சூப்பர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, 4500 வெள்ளி. ஒரு தடவ தான் 4000 வெள்ளி கட்டி நீங்க மெம்பர் ஆகுறீங்க. அதே மாரி இன்டர்நேஷனல் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே கிடைச்சிரும். நாள் ஒன்றுக்கு நீங்க அன்லிமிட்டடா சம்பாரிக்கலாம். அன்லிமிட்டட்னா என்ன அர்த்தம்ன்றத நான் விளக்கி சொல்றேன். அன்லிமிட்டட் சம்பளம் மந்த்லி உங்க விருப்பம். நீங்க முடிவு பண்ணலாம். இந்த மாசம் எனக்கு எவ்வளோ வருமானம் வேணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணலாம். அத முடிவு பண்ணிட்டு அதுக்கான வேலைய நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். செய்ய வேண்டியத செஞ்சோமா, கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். அதோட சேர்த்து 20 பாக்ஸ் உங்க கையில கிடைக்கும். அது மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, 5850 வெள்ளி. 5850 வெள்ளி உள்ள ப்ராடக்ட் வந்து, நீங்க 4500 வெள்ளி கட்டி ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு கிடைச்சிரும். பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். இங்கேயே வந்து கெயின். இங்கேயே வந்து லாபம் தான் பாருங்க. வெறும் 4500 தான் கட்டி வரீங்க. 5800 உள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. உங்க குடும்பமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்காங்க. இந்த காலகட்டத்தில ரொம்ப, 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 ரொம்ப தேவைங்க. உங்கள சுத்தி யாருக்காவது ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, போன பெண்டமிக்ல நெறைய பேர் கோவிட் வந்து ப்ராப்ளம் ஆயிருந்தாங்க. ஸோ, இந்த டிப் வந்து நம்ம பார்த்துக்குவோம் நம்மள. ஓகே. ஸோ, இந்த சிஸ்டம் இப்படிதான் வேலை செய்யும். ஓகே. நீங்க ஸ்டார்ல வந்து 2 பேர் சொன்னேன்ல, இங்கேயும் 2 பேர். குறைஞ்சது 2 பேர் போதும். அதுக்கு மேல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா உங்க விருப்பம். இப்ப லெஃப்ட்ல ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1575 வெள்ளி கிடைக்கும். ஒரே ஒரு மெம்பர். நீங்க சூப்பரா இருக்கீங்க. சூப்பரா இன்னொரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1575 வெள்ளி. அதோட சேர்த்து கீ இன் போனஸ். கீ இன் போனஸ் உங்களுக்கே குடுத்துருவாங்க. 135 வெள்ளி. கீன்றது ரொம்ப கஷ்டம் இல்லாதுங்க. அவங்க பேரு, ஐசி நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் நம்பர், ப்ராடக்ட் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கான அட்ரஸ். இந்த 5 விஷயம் தான் போதும். இத கீன் பண்றது ரொம்ப சுலபமான விஷயம். இத செஞ்சுட்டீங்கன்னா, ஒரு 135 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாரி ரைட்ல ஏன்னா குறைஞ்சபட்சம் 2 பேர நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் சிஸ்டம்க்காக. ரைட்ல ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, அதே மாரி 1575 வெள்ளி பிளஸ் 135 வெள்ளி. இந்த 1575 வெள்ளின்றது பல பேத்தோட 1 மாதம் வருமானங்க. 1 மாதம் சம்பளம். நம்ப வந்து ஒரே நாள்ல சில மணி நேரத்திலே எடுக்க வாய்ப்பு இருக்கு சூப்பர் லைஃப்ல வந்து. நீங்க சிஸ்டம் விளங்கிக்கிட்டு, ப்ராடக்ட் பத்தி விளங்கிக்கிட்டு, நீங்க எடுத்து சொன்னீங்கன்னாக்கா, நீங்க இந்த வருமானத்த என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேர் ஜாயின் பண்ணோனே, உங்களுக்கு பேரிங் வரும் எக்ஸ்ட்ரா. 72 வெள்ளிங்க 750 வெள்ளி கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோனே, 4140 வெள்ளி வருமானம் உங்களுக்கு கிடைச்சிரும்.
இது பார்த்தீங்கன்னாக்கா 94% நீங்க பிசினஸ் மேன் இப்ப இங்க இருந்தீங்கன்னாக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு பிசினஸ் தொறக்கிறதுக்கு எவ்வளோ கேப்பிட்டல் வேணும்? எவ்வளோ முதலீடு போடணும்? எவ்வளோ உழைப்பு போடணும்? அவ்வளோ போட்டாக்கா, நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம போட்ட காச எடுப்போம். அத தான் நம்ம ரொம்ப திங்க் பண்ணுவோம். எவ்வளோ போட்ட காச எப்படி எடுக்கலாம்? சாதாரணமா கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு பூக்கடை போடுறாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க. பூக்கடை போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு. குறைஞ்சு 5000, 6000 சொல்லுவாங்க. அந்த கடை அதெல்லாம் செட் பண்றதுக்கு அது இதுன்ட்டுன்னு. அந்த காச எடுக்கிறதுக்கு கண்டிப்பா 6 மாசம், 1 வருஷம் உழைப்பாங்க. பட் இங்க வந்து வெறும் 4500 போட்டு நீங்க மெம்பர் ஆயிட்டு சேர்ந்து செய்யும்போது, ஜஸ்ட் 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோனே உங்களுக்கு 94% உங்களுக்கு கேபிட்டல் வந்துரும். ஸோ பிசினஸா பார்த்தீங்கன்னா, எஸ். இது வந்து ஒரு பெரிய, பெரிய, பெரிய வாய்ப்பு. இன்னொன்னு நான் சொன்ன மாரி இன்ஃபினிட்டி சிஸ்டம், நோ டைம் லிமிட். அ த தடங்கல் இல்லாம வருமானம் வரும். அப்புறம் உலக ரீதியில நீங்க சம்பாதிக்கலாம் பாருங்களேன். ஓகே. இதுதான் சூப்பர் லைஃபோட அற்புதமான பிளான். ஓகே. எப்படி சிஸ்டம்லேருந்து நமக்கு வருமானம் வருதுன்றத ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கல்ல, அவங்க ஜாயின் பண்ணோனே இன்ட்ரோடக்ஷன் போனஸ், பேரிங் போனஸ் எல்லாம் சேர்த்து 342 வெள்ளி வந்துச்சுல்ல. அதே மாரி அவங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சிஸ்டம்க்காக 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த சிஸ்டம் தொடர்ந்து போம்போது, உங்களுக்கு பேரிங் இன்கம் வரும். இதோட சேர்த்து நீங்க வந்து ஒரு மெம்பர இந்த மாசம் 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அடுத்த மாசம் ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் போனஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலையா, சிஸ்டம் மூலியமா உங்களுக்கு இன்கம் வரும். இந்த 2, 4, 4, 8 ஆகும்போது, உங்களோட பேரிங் ஏறிக்கிட்டே போகும். முதல் லெவல்ல வந்து 144 வெள்ளி பேரிங் வரும். 2வது லெவல்ல வந்து 288 வெள்ளி. 3வது லெவல்ல வந்து 576 வெள்ளி. இது வந்து நீங்க எதுவுமே செய்யல தெரியுங்களா? சிஸ்டம் மூலியமா வரும். நம்ம செஞ்சது என்ன? நம்ம நல்லா விளங்கிக்கிட்டு 2 பேத்துக்கு வாய்ப்பு குடுத்தோம். அவங்கள நம்ம கவனிச்சுக்கிட்டோம். செய்ய விளங்கிக்கிட்டு செய்றதுக்கு. இந்த டூப்ளிகேஷன் போக உதாரணத்துக்கு 9 வாரம்னு வச்சுக்கலாம், மாதம்னு வச்சுக்கலாம். 9 லெவல்னு வச்சுக்கலாம். இந்த லெவல வந்து நீங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் நீங்க சம்பாதிப்பீங்க. ஒரு 37,000 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது 9 வாரம்னு நெனச்சீங்கன்னா, 9 வாரத்துல நீங்க இத சம்பாதிக்கலாம். 9 மாதம்னு நெனச்சீங்கன்னா, 9 மாதத்துல சம்பாதிக்கலாம். சில பேர் வந்து 2 மாசம், 3 மாசம் எடுத்திருக்காங்க இது சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ, இது வந்து ஸ்டார் பேக்கேஜ்ல வந்தா. அதே வந்து சூப்பர் பேக்கேஜ்ல வந்தாக்கா 10 மடங்கு. அ ஏன்னா இது வந்து 450 அது 4,500 அப்ப 10 மடங்கு. பாருங்க 3,70,000 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. இதுதான் சிஸ்டம். இது வந்து இந்தியா பேக்கேஜோட ஏன்னா இந்தியா மெம்பர் கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக. இவ்வளோ நேரம் காமிச்சது வந்து ரிங்கிட் மலேசியால நான் காமிச்சேன். எல்லாமே சேமா இருக்கும். இந்த அமௌண்ட் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். இப்ப சூப்பர் பேக்கேஜ்ல வந்தீங்கன்னா, நீங்க ரூ. 1,18,000 அப்புறம் சுப்ரீம் பேக்கேஜ் வந்து ரூ. 47,200 அண்ட் ஸ்டார் பேக்கேஜ் வந்து ரூ. 11,800 அண்ட் ஸ்டார்டப் பேக்கேஜ் வந்து 5,900. இத நோட் பண்ணீங்க. இது சிஸ்டம் வந்து அதே மாரி தான். இருங்க. லிங்க் பண்ணுது. மன்னிக்கணும். ஹேங் பண்ணி ஓகே. பாருங்க சிஸ்டம் அதே மாரி தான். நீங்க வந்து 11,800 ரூபா கட்டி ஜாயின் பண்ணீங்கன்னா, அதே மாரி இன்டர்நேஷனல் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு. நாள் ஒன்றுக்கு ரூ. 15,228 வரைக்கும் சம்பாதிக்கலாம். மாதம் ஒன்றுக்கு 4,56,000 56,840 நீங்க சம்பாதிக்கலாம். இதுவும் அதே மாரி தான். கால்குலேஷன் தான் மாறி பாருங்க. 2 பேரும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ரூ. 2,430 கிடைக்கும். இன்னொரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, அதே 2,430 பேரிங் வந்து ரூ. 1,296 டோட்டலா பார்த்தீங்கன்னா, ரூ. 6,152 சம்பாரிச்சிருப்பீங்க. ஓகே. சிஸ்டம் அதே மாரி தான். முதல் லெவல், 2வது லெவல். இந்த லெவல் எல்லாம் போக 9 வாரம், 9 மாதம், இல்ல 9 வீக், 9 லெவல்னு வச்சுக்கங்களேன். நீங்க ரூ. 6,67,000 வரைக்கும் சம்பாரிச்சுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த 11,800ல கட்டி வந்தீங்கனாக்கா. அதே 1,00,000 மேல கட்டி வந்தீங்கனாக்கா, சூப்பர் பேக்கேஜ்ல வந்தீங்கனாக்கா, 66,71,000 பாருங்க, எவ்வளோ டிஃபரெண்ட்ன்னு. ஓகே. இது தாங்க இந்தியாவோட பேக்கேஜ். அண்ட் இன்டர்நேஷனல் பேக்கேஜ் பார்த்தீங்கனாக்கா, மத்த நாட்டுக்கு
ஸ்டார் பேக்கேஜ் வந்து $115, சுப்ரீம் பேக்கேஜ் வந்து $460 அண்ட் சூப்பர் பேக்கேஜ் வந்து $1150. இது வந்து மற்ற நாட்டுக்கு அவங்களோட கரன்சியில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, யார் எந்த பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணாலும் கால்குலேஷன் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சூப்பர் பேக்கேஜ் வந்து 1000 pp 20 யூனிட், சுப்ரீம் பேக்கேஜ் வந்து 400 pp 800 யூனிட் அண்ட் ஸ்டார் பேக்கேஜ் வந்து 100 pp 2 யூனிட், ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து 50 யூனிட் 50 pp அண்ட் 1 யூனிட். இதை கால்குலேட் பண்ணி தான் நமக்கு வருமானம் வரும். யார் எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் சரி, எந்த பேக்கேஜில் அவங்க ஒரு ரீபர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இந்த கால்குலேஷன் தான் நமக்கு இன்கம் வரும். ஓகே, நமக்கு வர 100%லேருந்து 85% வந்து நம்ம வாலெட் போயிடும். நம்ம உடனே எடுத்து பாவிச்சுக்கலாம் அந்த காசை வந்து. ஏன்னா அது நம்ம காசு, உடனே எடுத்து பாய்ச்சிக்கலாம். இன்னொரு 15% வந்து அதுவும் நம்ம காசு தான். பட் அது ஒன்லி ட்ராவலிங்க்கு மட்டும் நம்ம பாய்ச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு 2019 வந்து இஸ்தானபுல் கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரிப்பு. ஸோ அதுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம் பாருங்களேன். அதே மாதிரி 22 பெங்காக் ட்ரிப் நானும் போயிருந்தேன், சிறப்பாக இருந்துச்சு. 2021 வந்து துபாய்க்கு பிளான் பண்ணியிருந்தாங்க, போக முடியல. பட் 2022 போயிட்டு இருந்தாங்க துபாய்க்கு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்தோனேஷியா பாலிக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து சிங்கப்பூருக்கு போயிருந்தாங்க 2024 சிங்கப்பூர். இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ட்ரிப் 2 ட்ரிப் மேலேயே இருக்குது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 ட்ரிப் நம்ம ஆர்கனைஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நமக்காக. ஒன்று வந்து சவுத் கொரியா அண்ட் ஆஃப்ரிக்கா, 2 நாடு இருக்குது. 2 நாட்டில் எந்த ஒரு நாட்டுக்கும் போகலாம், இல்லை 2 நாட்டுக்குமே நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோமா ஃப்ரீயாகவே நம்ம போயிட்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி உலகத்தை சுற்றி பார்க்குறதுல ஹெல்த்துக்கு வெல்த்துக்கு அதுவும் சேர்த்து நமக்கு அங்கீகாரமும் கொடுப்பாங்க சூப்பர் லைஃப்பில் வந்து. உதாரணத்துக்கு நீங்கள் $5000 சம்பாதிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு லீடர் ரேங்கிங் அவார்ட் கொடுப்பாங்க. $10,000 சம்பாதிச்சிட்டிங்கனாக்கா சஃபயர் லீடர் ரேங்கிங் கொடுப்பாங்க. $25,000 சம்பாதிச்சிட்டிங்கன்னா ரூபி லீடர். $50,000 சம்பாதிச்சிட்டிங்கனாக்கா எமரல்ட் லீடர். $1,00,000 சம்பாதிச்சிட்டிங்கன்னா கிரவுன் டைமண்ட். நான் முதல்ல சொன்னேன்னே 9வது போனஸ் கிரவுன் போனஸ்ன்னு சொல்லி இந்த லெவலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிரவுன் டைமண்ட் 1,00,000 நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா இது அக்யூமுலேட்டட் இன்கம். சம்பாதிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து டோட்டல் சேல்ஸ் இந்த வருடம் சூப்பர் லைஃப்பில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கோ அதுலேருந்து 10% ஒதுக்கி இந்த கிரவுனுக்கு மேலே கிரவுன் டைமண்ட், ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட், கிரவுன் அம்பாசிடர் 2, சூப்பர் கிரவுன் அம்பாசிடர், அந்த மாதிரி அந்த ரேங்கிங் எல்லாத்துக்கும் அவங்க பிரித்து கொடுப்பாங்க. அந்த 10% எடுத்து பிரித்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் கொடுப்பாங்க. இது அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா போனஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள், ஒரு உதாரணம். ஸோ வந்து 30 நாளில் சூப்பர் லைஃப்பில் ஜாயின் பண்ணி 30 நாளில் $4,500 மேலே சம்பாரிச்சவங்க. ஓகே, இவங்களாம் வந்து 22,500, அதாவது $5,000 சம்பாரிச்சவங்க. இவங்களாம் $10,000 சம்பாரிச்சவங்க. இவங்களாம் வந்து $25,000 மேலே சம்பாரிச்சவங்க. இவங்களாம் வந்து $50,000 மேலே சம்பாரிச்சவங்க. டாக்டர் அகிலன், சிமிலா சிஸ்டர், இவங்களாம் வந்து ஜஸ்ட் உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் வந்து எமரல்ட் லீடர், அதாவது 50,000 மேலே சம்பாரிச்சவங்க. இவங்க கிரவுன் டைமண்ட், ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட், கிரவுன் ரங்கசாமி ஐயா அண்ட் மிஸ்டர் ராஜ்மோகன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சூப்பர் லைஃப்பில் சம்பாரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் காமிக்கிறேன். நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க சூப்பர் லைஃப்பில். நம்மளும் இந்த மாதிரி சம்பாதிக்கிறோம். ஸோ சூப்பர் லைஃபோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பில் அ லெகசி ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும். நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரன்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டு போகலாம். ஸோ நம்மளே இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எதாவது கொடுக்கலாம். ஸோ சூப்பர் லைஃப்பில் சம்பாரித்து இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா சூப்பர் லைஃப்பில் வந்து ஹெல்த் கிடைக்கிது. ஹெல்த்துக்கு SCC30 மற்ற ப்ராடக்ட் இருக்குது. வெல்த்துக்கு சம்பாதிக்கிற சிஸ்டம் கொடுக்குறாங்க. நம்ம சிஸ்டம் பயன்படுத்தி நம்ம சம்பாரிச்சிக்கலாம். அப்புறம் என்ன, காடி வீடு எல்லாம் வாங்கி ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ நம்ம ஒரு சொத்தாக இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். நம்ம வந்து வயதாவி தான் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும் இல்லை, யங்காக இருக்கும் போதே அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துடலாம். இன்னொன்று, அப்பா அம்மா தான் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைங்க சம்பாரித்து அப்பா அம்மாவுக்கு சொத்து சேர்த்து கொடுக்குறாங்க.
சூப்பர் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஹெல்த் இருக்கு, வெல்த் இருக்கு, யங்கா இருப்போம், டைம் இருக்கும், முக்கியமாக டைம் இருக்கும், உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டியதான், வேர்ல்டு டூர் போக வேண்டியதான். இதுதான் நம்ம பித்தோட ட்ரீம் லைஃபாக இருக்கும். லீவ் யோர் ட்ரீம் லைஃப், என்ஜாய் பண்ண வேண்டியதான். இதை தான் சூப்பர் லைஃப் வாரி வழங்குறாங்க. சூப்பர் லைஃப் ஓகே. பல பேர் சூப்பர் லைஃப்ல ஜாயின் பண்ணி மில்லியனர் ஆகியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஜூம்லேயே செய்கிறனால ரொம்ப சுலபமாக இருக்கும். முன்ன காலம் பார்த்தே ஆஃபீஸ் போகணும், ஒவ்வொரு வாரமும் ஆஃபீஸ் போகணும், வேலை முடிஞ்சு வந்து பஸ் ஏறி அடி எடுத்து போயிட்டு வந்துட்டு ரொம்ப ட்ராவலிங்காக இருக்கும். இப்போ வந்து ஜூம்லேயே ரொம்ப 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 சுலபமாக இருக்கும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம அழகாக பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் வழங்கிக்கிட்டு நம்ம இதை தொடர்ச்சியாக செய்யும்போது இது மூலியம் நம்ம ஆரோக்கியமும் கிடைக்கும், இன்கமும் கிடைக்கும். ஸோ இதுதான் சூப்பர் லைஃப் SCC30 நம்ம வாரி வழங்குறாங்க. வெல்கம் டு சூப்பர் லைஃப். மேக் யுவர் ரைட் டிசிஷன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் இன்கம் கிடைக்கும். SCC30 மேக்கிங் மிரக்கல் இன் அவர் லைஃப். தேங்க்யூ. ஓகே, இது வந்து ஜஸ்ட் செஷன் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் முக்கியமான செஷன் ஷேரிங் இருக்கு. நம்ம டெஸ்டிமோனிலாம் கேட்போம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். இப்போ கேட்டிருப்பீங்க, விலைக்கு சொன்னதில் எதுவும் குற்றம் இருந்துச்சா மன்னிச்சிடுங்க. எதுவும் விளங்கலைன்னா உங்களை அழைச்சாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க, அவங்க அழகாக விலைக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு என் நம்பரு இல்லை டாக்டர் ராஜ்மோகன் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நம்ம அழகாக விலைக்கு சொல்லுவோம். ஹெல்த்துக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்குது. ஹெல்த்துக்கு ப்ராடக்ட்டு, வெல்த்துக்கு சிஸ்டம் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ சொல்லிக்கிட்டு சார் ராஜ்மோகன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரு செம்சன் இருக்காரு, மேபி அவர் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேச, ஐ மீன் டெஸ்டிமோனி ஷார்ட்டா கொடுக்க முடியுமா கேட்டு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சம்சம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா சார். உங்களுடைய பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையும் பார்த்துட்டு இருக்கேன். அருமையா பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க. மலேசியாவோட வெளியிலயும் கொடுக்குறீங்க, இந்தியாவுடைய ஐநார்லயும் கொடுக்குறீங்க. சும்மா அருமையா கொடுக்குறீங்க, சூப்பரா இருந்துச்சு. நானும் வந்து இன்னைக்கு ஒரு 4-5 பேர் சொல்லியிருந்தேன், ஃபோன் பண்ணா எடுக்கல. அப்புறம் வர்றேன் அப்படின்றாங்க. சரி, இப்போ ஒருத்தர் போட்டாரு, இப்போ வேணாங்க, நீங்க ஒன்றும் புரியாது, நெக்ஸ்ட் வீக் வாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா தான் எதுவுமே புரியும். அதான் நான் சொன்னேன், வேணாம் சார், ஒரு படத்துக்கு போறீங்க, படம் ஸ்டார்ட் பண்ணாத முன்னாடியே போறீங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டு பேர் போவீங்களா அப்படின்னு கேட்டேன். பாதியில ஒண்ணுமே புரியாது. என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் அந்த கதை பக்கத்துல விட்டு நோண்டி நோண்டி கேட்டிருப்பாங்க, என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் புரியாது. அதனால நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்ப நீங்க அந்த தொப்புள் கொடியை பத்தி சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. ஒரு காலகட்டத்துல 150 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் தான் கண்டுபிடிச்சான். தொப்புள் கொடின்றது ஒரு பெரிய அற்புதமான அது வந்து ஒரு கண்டுபிடிப்பு. ஒரு செல்லுலால தான் நம்ம உயிர் வாரோம். அம்மா வயிற்றுல ஒரு செல்ல எடுத்து அது 4 ஆச்சு, 4000 ஆச்சு, 4 கோடி ஆச்சு. அது மாதிரி எடுத்து தான் பல உருவமா எடுத்து நம்ம ஒரு உருவமா எடுத்து, அந்த செல்களுக்கு என்னைக்குமே அழிவே இல்லை. அந்த காலத்துல அது அந்த காலத்து சொல்றத விட இப்ப எனக்கு 96ல எங்க பையன் பிறந்தான். ஸோ அந்த தொப்புள் கொடிய இது இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்ப கத்துக்கிட்டாங்க எல்லாருமே. நான் இன்னைக்கும் வச்சுட்டு இருக்கேன், எங்க பையனது எங்க பொண்ணுது எல்லாமே அழகா ஒரு துணியில சின்னதா ஒரு இது பண்ணிட்டு பதப்பட்டு ஒரு டப்பால் போட்டு வச்சாலும் இருக்கும். அது ஒண்ணும் கெட்டு போறது கிடையாது. இதே வந்து போன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அவங்களுக்கு எங்க பையனுடைய அந்த தொப்புள் கொடியை கொடுத்தாச்சு. எப்படின்னா, இது நீங்க சாப்பாட்டுலயோ இல்ல பழத்துல வச்சு முழுங்கிடுங்க அப்படின்னு கொடுத்தோம். கொடுத்து ஒரு 6-7 மாசத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஜீன் வழியா நம்ம ரிலேட்டிவ் நிறைய பேர் கொடுக்கலாம். இது வந்து அழகா பத்தி சொன்னீங்க, அந்த ஸ்டெம் செல்ஸ் பத்தி, ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் சூப்பரா கொடுத்தீங்க. இது வந்து நம்ம வந்து பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ், இன்னைக்கு செடி கொடி எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. இப்ப நீங்க பழத்துல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா எந்த டாக்டர் நமக்கு பழம் சாப்பிட சொல்றாங்க? அது கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த பழங்களை சாப்பிட்டா குணமாயிடும்ன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனா அது குணம் ஆகக்கூடாதுன்றது தான் இப்ப அவங்களுடைய சஜஷன். இப்ப டாக்டருடைய என்னன்னா, இந்த வாழைப்பழம் அப்படின்னு சாதாரணமா நம்ம வாழைப்பழம் நினைச்சிடும், அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல, வாழை பழம். அந்த அந்த பழம் சாப்பிட்டா நம்ம நல்லா வாழ்வோன்றது தான் அதுக்கு பேரு வாழைப்பழம். அதுதான் வாழை.
சாப்பிட்டா வாழு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பழத்துல வந்து ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கு வந்து கடவுள் பழத்துல அதை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ வெயில் காலத்துல பாருங்க அந்த இந்த பழம் வரும். குளிர் காலத்துல பாருங்க சீத்தாப்பழி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ல அந்த பழங்களை சாப்பிட்டா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பழங்களை நம்ம எடுத்தோம். அப்புறம் நாளடைவுல இது வந்து என்ன விஷயம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நோயே கிடையாது. இது வந்து பணக்கார வியாதியா இருந்துச்சு. இன்னைக்கு குடிசையில இருக்கிறவங்க கூட இன்னைக்கு சுகர் வர்றதுக்கு காரணம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இன்னைக்கு ஸ்லோ பாய்சன் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் 2020ல எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு என்னன்னா 75 வயசு எங்க அம்மாவுக்கு. அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம். பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு எங்க தம்பி என்ன பண்ணா கூட்டிட்டு போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட காட்டின உடனே அவங்க பணம் சம்பாதிக்கிறது பாருங்க எப்படி எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எங்க தம்பி என்ன பண்ணிட்டாரு, சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஒரு மறுநாள் எங்க அம்மாவுக்கு அந்த நரம்பு கட்டாச்சுல அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போயிட்டு கோமாக்கு மாதிரி போயிட்டாங்க. டக்குன்னு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இவங்கள வந்து ஆக்சிஜன் பத்தல நம்மகிட்ட அந்த ஸ்பெஷலிஸ்ட் இல்ல நீங்க வேற எங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னா நம்ம வேலூருக்கு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் எஸ்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் டிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலோட பிரான்ச்சு அங்க போயிட்டு பார்த்தா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கேட்கறான். அந்த ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கேட்கறான். அவன் எத்தனை நாள் 5 நாள் இருக்காங்க 50,000 ரூபாய் கட்டினதான் சேர்த்து கொண்டுட்டான். டக்குன்னு எங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவன் வந்து டேய் டேய் வேணாம் வேணாம் நம்ம சென்னை வேலூர் அடுக்குமாறு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போ நம்ம ரிலேட்டிவ்க்கு அங்க போய் எல்லாமே இருக்கும். இதே ஸ்பெஷல் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போனோம். அங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு யார் உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னது அப்படி ஏன் அந்த டாக்டர் தெரியலையா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியாது சார் பண்ணிட்டோம். இப்போ உயிர் காப்பாத்துக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு கூட்டி எல்லா சொந்தக்காரங்களும் சொல்லிடுங்க அந்த அம்மா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து அந்த 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 மைண்டே மாறிச்சு அவங்களுக்கு. எப்படி சொன்னா நம்ம ஏன்னா கழனியில உட்காந்துக்கிறோம். ஏன்னா எங்க மாமா வந்து கழனி எல்லாம் இருக்கும். இந்த நெல் அறுவடை செய்யறது அங்க அதை நினைச்சுக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிறவங்க அவங்களாம் வந்து நடுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இங்க எங்க இருக்கான் நம்ம ஏன் நாங்க கழனியில உட்காந்து நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு மைண்ட் மாறிச்சு அவங்களுக்கு. சரி சொன்னான்னு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டி வந்துட்டோம். ஒரு 10 நாள் எஸ்டிசி கொடுத்தோம். அவங்க கொடுத்த அந்த மாத்திரையோடு சேர்த்து எஸ்டிசி கொடுத்தோம். அழகா ஒரு 10 நாள்ல அம்மா பழையபடியே நினைவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு ஒரு நம்ம எஸ்டிசி சேட்டையை வந்து ஒரு பெரிய நன்றி கடனா இருக்கும். நான் நன்றி கடனா இருக்கேன் நான். அந்த ப்ராடக்ட் கொடுத்தோன்னே நம்ம வந்து மருந்து கிடையாது. உச்சந்தால இருந்து உள்ளங்கால் வரை நம்ம செல்களால தான் உயிர் வாழும். அந்த செல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த செல் ரீஜன் பண்ணுது. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அந்த டெத் செல்ல முதல்ல வெளியெடுக்குது. எங்க அம்மாக்கு அந்த பழைய செல்ஸ் எல்லாம் வெளியெடுத்துச்சு. அந்த டேமேஜ் செல்ல ரிப்பேர் பண்ணிச்சு. புது செல்ல ஆக்டிவேட் பண்ணுச்சு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, போன மாசம் எங்க வீட்டுக்கு வந்து போனாங்க. அரக்கோணத்துக்கு நான் போயிட்டு கார்ல கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஒரு வாரம் இருந்துச்சு. ஆ கூட்டி போய் விட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எங்க அம்மா நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு விஷயம்னா சூப்பர் லைஃப் தான். இன்னைக்கு அம்மா ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்து 2021ல எனக்கு ஹார்ட்ல வந்து ரத்த குழாய் கிழிஞ்சிச்சு. வேலூர் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, ஆசியா நம்பர் 1 எல்லா கண்ட்ரியும் தெரியும். வேலூர் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வந்து 1/2 மணி நேரம் டைம் குடுத்துட்டாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணா கூட பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ரூ. 10,00,000 கட்ட ட்ரை பண்றோம் அப்டின்னாங்க. எங்க ஒய்ஃப் எல்லாம் ஒரு ரூ. 5,00,000 கட்டுறேன் அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கவே இல்ல. அப்பனா டிஸ்சார்ஜ் பண்றோங்க நாங்க வேற எங்கனா பாத்துறோம்னா, ஒரு லெட்டர் எழுதி குடுத்துட்டு கூட்டிட்டு போங்க. ஏன்னா அந்த காம்பவுண்ட் தாண்டுனா அவர் இறந்துருவாரு. லெட்டர் எழுதி குடுத்து சென்னை ஜிஹெச்க்கு வந்தாச்சு. ராஜீவ் காந்தி மருத்துவமனை சொல்லுவாங்க சென்னை சென்டர்ல. அங்க வந்து பாத்துட்டாங்க. அது கூட பாத்தீங்கன்னா எங்க வீட்டு எதிர் வீடு வந்து ரெஃபரல். அவங்க வந்து அ ரெக்கமெண்டட்ல போனனால என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, அங்க இருக்கிறாங்க பாருங்க டாக்டர் கத்துக்குட்டிங்க. அதாவது டாக்டர் படிக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி நம்முடைய இதான் ஹார்ட்டு, இதான் லங்ஸு இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு, கத்து குடுத்துட்டு மூட்டை கட்டி அனுப்பிச்சுருவாங்க. அதே டாக்டர் அப்படியே சொல்லிருக்காரு. இந்த மாரி 6 பேஷண்ட் இறந்துட்டாரு. இவரும் இறந்துருவாரு. அதனால வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஒரு ரிலேட்டிவ்ன்றீங்க காப்பாத்தின்னு போங்க. எவ்வளவு நாள் இருக்காரோ, அது வரைக்கும் இருக்கட்டும். அப்படி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுருந்தோம் என்ன. நானே தான் அது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து இது ஆம், ஒரு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா நீங்க கூகுள் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே. டாக்டர் செரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
ஒரு கூகுள்ல ஒரு அம்பத்தூர்ல முகப்பேர்ல அந்த ஹாஸ்பிட்டல் பேரு பேண்ட்ரி லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பார்க்கும்போது 10% கேரண்டி கொடுத்தாங்க. என்னன்னா ஒரு வால்வு கிழிஞ்சு உள்ளுக்குள்ள 3 வால்வு போயிடுச்சு. ஒரு வால்வு கிழிஞ்சு அது உள்ளுக்குள்ளேயே கிழிஞ்சிட்டு போயிடுதுங்க. அந்த வால்வு எல்லாம் எடுத்துட்டு புது வால்வு வைக்கணும்னா ஒரு வால்வு ரூ. 42,000. 3 வால்வு ரூ. 1,26,000 கட்டினீங்கன்னா வால்வு அதெல்லாம் சேர்த்தா ஒரு ரூ. 10,00,000. 10% கேரண்டி கொடுத்தாங்க. கரெக்டா 2021ல மறுபடியும் 2வது கொரோனா லாக்டவுன் கொடுத்தாங்க இந்தியால. ஃபர்ஸ்ட்ல 20 கொடுத்தாங்க 2020. அப்புறம் 2021ல ஒரு லாக்டவுன் கொடுத்தாங்க. நான் ஜூலை 29 போயிருந்தோம். நான் போய் பார்த்துட்டு வரதுல பணம் ரெடி பண்றதுல 2021 ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி செகண்ட் கொரோனா லாக்டவுன் கொடுத்தாங்க. பணம் நம்மளால புரட்ட முடியல. கரெக்டா பாருங்க, எனக்கு ஒரு பெரிய விஷயம்னா சூப்பர் லைஃப்ல இந்த நீரோ கேர் சம்பந்தப்பட்டது எஸ்என்சி கரெக்டா 5ஆம் தேதி எனக்கு வருது கைக்கு. இங்க லான்ச் பண்ணிருக்காங்க. உடனே நம்மளுடைய அப்ளைனு ஃபோன் பண்றாரு, மிஸ்டர் பிரேம்நாத். சார் இந்த மாதிரி எஸ்என்சி வந்துருக்கு சார், அதை எடுத்து உங்க கூட எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா. சரி லாக்டவுன் எவ்வளோ முடிவு பண்ண, சரி இது ட்ரை பண்ணுவோம். எஸ்என்சி எடுத்தேன். காலையில எஸ்டிசி தட்டி சாயங்காலம் எஸ்என்சி எடுத்தேன். எடுத்து ஒரு 4 மாசம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாசம் லாக்டவுன் முடிஞ்சு பணம் ரெடி ஆச்சு. ஜூலை வரும்போது 3 வால்வு போயிடுச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அந்த ஒரு வால்வு இருக்குதா இல்லையான்றது இன்னொரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி ரொம்ப நல்லதுதான் அப்படி எடுத்து பார்த்தா எல்லாமே ஒரு கூடி போயிருது. இவருக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையில்லை, வீட்டுக்கு கூட்டி போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் ப்ராடக்ட் நம்ம சூப்பர் எப்படி எஸ்டிசி தட்டி இதை நம்ம கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டர் ஹென்னுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏன்னா அது பாருங்க, பேர் பாருங்க, சூப்பர் லைஃப். இந்த கம்பெனி பேரு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பேரு, சூப்பர் லைஃப். இதில் வர்றவங்க அத்தனை பேரோட லைஃப்பும் சூப்பர் ஆகுது. நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம வரப்போறோம். அது மூலியமா நமக்கு வந்து ஒரு பெரிய நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி கொடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை பார்க்குறோம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2004 பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் பென்ஷனே கிடையாது. இப்போ வேலை செய்யறோம்னா அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் போயிட்டு நீங்க அவர் அந்த அந்த கவர்மெண்ட் வேலை அவரோட போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. சூப்பர் லைஃப் பாருங்க, 7 ஜெனரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு 2021 நான் இறந்து போயிருந்தேன் கூட என்னோட இன்கம் நின்று இருக்காது. ஏன்னா எங்க ஒய்ஃபுக்கு நாமினி கொடுத்தா எங்க ஒய்ஃபுக்கு நாமினி போயிருக்கோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 2021 பிப்ரவரி மாசம் 2022 ஜூலை வரைக்கும் வீட்டு விட்டு நான் வெளியே எங்கேயுமே போல. 16 லட்சம் எனக்கு சூப்பர் லைஃப் வந்து வருமானம். 16 லட்சம். நீங்க பாருங்க, காலையில இருந்து எழுந்து வேலைக்கு ஓடுவோம், ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சி வண்டி போயிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வச்சுலாம் தொழுது போய் அவஸ்தைப்பட்டு வருவாரு. அவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 15,000 தான் இருக்கும். ஆனா சூப்பர் லைஃப்ல ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரை ஏத்துறேன். படிப்பெல்லாம் படிக்கல, ஒரு 9th தான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா சூப்பர் லைஃப்லாம் வந்து. அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஸ்பான்சர் மிஸ்டர் ஜெகதீஷ் சாருக்கும், என்னுடைய அப்ளைனர் என் கூட இருந்து நான் பார்த்துறேன் சார், உங்க டீம் நான் பார்த்துறேன் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் அப்படி சொல்ற ஒரு லீடர் பிரேம்நாத்துக்கும், என்னுடைய லெஃப்ட் ரைட்டு என்னுடைய டீம் அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த மனோஜ் சாருக்கும், மோகன் சாருக்கும், டாக்டர் மோகன் சாருக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார் மனோஜ் சார். நன்றி தேங்க்யூ சார் நன்றி ராஜ்மோகன் சார். நன்றி நன்றி சார். ஓகே நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி மிஸ்டர் சம்சு சார். நன்றி, சிறப்பா சொன்னீங்க சார். அந்த ஸ்டெம் செல் ஓகே இப்ப நீங்க ஆரம்பிச்சு கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா முன்ன இருந்துச்சு சார். இப்ப உங்கள்ட்ட இருந்துச்சு, நீங்க கொடுத்தீங்க. நிறைய பேர்த்துட்டு அது இல்ல சார். முன்ன யாருமே வச்சுக்கல பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா பல விதமான மிரக்கல் நம்ம செய்யலாம். ஸோ இல்லாத காலகட்டத்துல நம்ம வந்து நமக்கு எஸ்சிசி 30 இருக்கு சார். எஸ்சிசி 30 சாப்பிட்டு கூட சார் நிறைய பேர் பிரெக்னன்சி ஆயிருக்காங்க சார். நிறைய பேர் குழந்தை உண்டாயிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் சார். நீங்க சொன்னீங்க, 2 டெஸ்டிமோனியல் சொன்னீங்க, மாதிரி சொன்னீங்க, உங்களோட டெஸ்டிமோனியல் சொன்னீங்க, அப்புறம் உங்களோட வருமானத்தையும் சொன்னீங்க. பெண்டமிக் காலகட்டத்துல எவ்வளவு கஷ்டம். போனாதான் வருமானம், போகலன்னா வருமானம் இல்லை. அதே சுச்சுவேஷன் தான் நானும் இருந்தேன் சார்.
நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். உங்களுக்கு தெரியும் பேண்டமிக் காலகட்டத்தில யாருமே ஒன்று கூடவே கூடாது. ஒன்று கூடுனா தான் அங்க நிகழ்ச்சி நடக்கும். நிகழ்ச்சி நடந்தா தான் எங்களுக்கு வேலை பாருங்களேன். ஸோ ஒன்று கூட முடியாதுன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன ஆவுறது? ஸோ சூப்பர் லைஃப் இருந்தனால தான் நானும் சர்வைவ் பண்ணேன் சார். நீங்க சொல்ற மாரி சூப்பர் லைஃப் மட்டும் அந்த நேரத்தில நான் செய்யாம இருந்திருந்தேன்னா, நானும் பல ப ப இக்கட்டான நிலைமைக்கு போயிருப்பேன். நன்றி சார், நன்றி சார். உங்களோட ஷேரிங்க கரெக்ட்டா ஷேர் பண்ணதுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆ டாக்டர் அகிலன் சார், வணக்கம் சார். வணக்கம் டாக்டர், டாக்டர். வணக்கம் டாக்டர். ஹலோ லைஃப் இஸ் சூப்பர் வித் சூப்பர் லைஃப். இப்போ நம்ம வந்து சூப்பர். நம்ம கேமரா ஐலண்ட் இருக்கோம், சுற்றி பார்க்க வந்தோம். பாத்தீங்களா, இதான் கேமரா ஐலண்ட். ஒரு கடையில சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் அது பெரிய விஷயம் ஆச்சுல. நான் பாத்துங்க, சுற்றி பாத்துங்க. இதான் உங்க சாப்பிட்ற இடம். உங்க இதுல கெப்டான் ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கோம். அதாவது போன மாசம் 4 சூப்பர் போட்டேன். அதனால இங்க வந்து ஒரு சின்ன சந்தோஷமா வந்து சுத்திட்டு போறோம். ஸோ இந்த மாசம் ஒரு 4 சூப்பர் போட்டுட்டு அப்புறம் மலாக்காக்கு போறதா முடிவு பண்ணியாச்சு இந்த மாசத்துலயே. ஸோ நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு சூப்பர் விழுவோம். யார் நம்ம கீழே இருக்காங்களோ அங்க கீழே தான் போடுவேன். ஸோ மேல உள்ளவங்களுக்கெல்லாம் ராசி பெரியாரு சுக்கரத்தை, ஆனா யார் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டு கீழே போட்டுக்கிட்டே போறோம். அது மேல யார் இருக்காங்களோ அவங்க அது கிளைம் பண்றதா இருந்தாலும் இல்ல பேரிங் இருக்குன்னா அவங்களோட இடத்துல போட்டுட்டு பேரிங் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம கீழே போடுறப்ப இதுக்கு எனக்கு மேல அப்ளைன்னு வந்து அதாவது என்னோட குரூப்பே அப்ளைனே வந்து நினைக்கிற ஒரு 12 பேர் 13 பேர் இருப்பாங்க வருஷலா. அப்ப அந்த 12 பேருக்கும் ஒரு 1000 பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். அவங்க புத்திசாலியா இருந்தா அதை 610 மாத்திக்கலாம், மணியா மாத்திட்டு ஒரு டூருக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வசதி செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ யாருக்கு மேல இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொடுத்து வச்சுங்க. கீழே நீங்க ஆக்டிவா இருந்து சொன்னீங்க, என் கீழே வந்தீங்கன்னா நான் கீழே போட்டு விடுவேன். யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, அந்த சைட்ல நம்ம போடலாம். எனக்கு தெரியல, ஏன்னா கீழே 1500 பேர் இருக்காங்க. யார் எங்க இருக்கான்னு தெரியாது. நான் பாட்டு கீழே ஏபிசின்னு போட்டுட்டு போவோம் பாருங்களேன். ஸோ யார் கிடைக்குதோ அவங்க சுக்குறது சார். ஸோ லீடரும் சப்பாயிரம் உள்ளவங்க முடிஞ்சா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலை அது போனஸ் இருந்தால் கிடைச்சிரும். இல்லைன்னா அந்த போனஸ் உங்களுக்கு பேர்ன். ஓகேவா? ஓகே, மெடிக்கலை பற்றி பேச போனா பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு லேடி வந்து 2 வாட்டி லேசர் போயிட்டாங்க. ஸோ 3வது லேசருக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க. என்ன சொன்னேன்னு ஸோ எஸ்என்சி கொடுத்தேன். ஒரு 3 மாசம் கழிச்சு போய் பார்க்கப்ப லேசர் செய்ய வேணாம், அவங்க கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரிலாம் செய்யுது பாருங்க. அப்போ அவங்களுக்கு வேற சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. நம்ம இதை கொடுக்குறப்ப அவங்க ட்ரை பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணு பார்வைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இப்போ கண்ணுல வந்து ஒரு ப்ரெஷர் உருவாகும், அதான் வந்து கிளாக்கோமான்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணு அது ப்ரெஷர் ஏற ஏற அந்த உள்ளுக்குள்ள அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட படம். அது ஒரு கட்டத்துல பாதிக்கு ஃபுல்லா படிச்சா கண்ணு டோட்டலா பிளைண்ட் ஆயிருவாங்க. எந்த மாதிரி கண்ணு அறுவசுக்கு கண்ணு மாத்தினா கூட அவங்களுக்கு அந்த பார்வை வராது. ஏன்னா கிளாக்கோமா அந்த நர்வே டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதுல வந்து ஏற்கனவே வந்து மங்களமா உள்ளது. நம்ம எஸ்என்சி நான் கொடுத்துருக்கேன், எஸ்சிசி கொடுத்துருக்கேன் மாற்றி மாற்றி. இப்போ அவங்க வந்து கையை கவுண்ட் பண்ற அளவுக்கு இது விரல் எல்லாம் தெரியுது பாருங்க. மங்களமா இருந்தது ஒன்றும் தெரியாதுங்க. இப்ப வந்து விரல் அசைவு தெரிஞ்சு இப்ப கவுண்ட் பண்றாங்க. இப்ப 4 பண்ணல பார்வை வரோம் பாருங்க, கொஞ்சம் நாள் பிடிக்கும். என்ன ஒண்ணு சமயத்துல கண்டினியூ பண்ண மாட்டாங்க, கேட்டா வெள்ளன்றாங்க. நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டோம் பாருங்களேன். இந்த மாதிரி பல நன்மை செஞ்சுட்டு தான் இருக்கு மெடிக்கல். இப்ப வந்து நான் ஏற்கனவே அன்னைக்கு ஒரு ஆர்டிகல் போயிருந்தேன். ஒரு பேஷண்ட் வந்து ஜிடிஎன் சாப்பிட்டு மருந்து சாப்பிடாம இறந்துட்டாருன்னு அவரு செய்யாங்க பாருங்க. சொன்னோம், உங்களுக்கு ஒரு கிணறு ஸ்டென் போட்டாச்சு, இதையும் போட்டுக்கோங்க, அடுத்த அட்டாக் வராம பாத்துக்கோங்க. நம்மள கேட்கல, அன்னைக்கு அநியாயமா இருந்துட்டாங்க. அவங்க வாய்ஸ் சொல்றாங்க, ஆமா சார் நீங்க சொன்னீங்க, நாங்க ட்ரை பண்ணோம். இப்ப போச்சு ஒரு 52 வயசுயா அநியாயமா செத்து பண்ணதுக்கு நான் போன வாரம். அதை ஒட்டி கூட ஒரு நாளைக்கு ஒரு காணொலி போட்டிருப்பேன். அன்னைக்கு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல விஷயம் நடக்குது. ஸோ லைஃப் இஸ் சூப்பர் வித் சூப்பர் லைஃப். நன்றி சார், நன்றி நன்றி. சரிங்க, நன்றி சார். பாருங்க, அவர் பாருங்க சிறப்பா செஞ்சுட்டு 2 சூப்பர் போட்டார், 3 சூப்பர் போட்டார். இதுதான் நடக்கும் சூப்பர்ல. அவர் கீழே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், மேலே எல்லாத்துக்கும் பேரிங் வரும். ஐ மீன் இப்போ பிபி பாயிண்ட்ஸ் வரும். ஸோ யாராருக்கு வந்து பேரிங் இருக்கோ நாளைக்கு 1000 பாயிண்ட்ஸ்னாக்கா 720 வெள்ளி பேரிங் காசு வரும். அதில் 15% வந்து கிஃப்ட் பண்ண போயிடுச்சுனாக்கா 600 ப்ளஸ் அவர் சொன்ன மாதிரி. ஸோ 600 ப்ளஸ் சும்மாவே வருங்க பேரிங்கு. அதாவது பேசிவ் இன்கம் மாதிரி. நம்ம எது செய்யலைனாலும் நமக்கு நெட்வொர்க் வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். பேசிவ் இன்கம் வந்து. ஸோ பேசிவ் இன்கம் வந்துச்சா நம்ம அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்து சார். நன்றி சார், நன்றி டாக்டர் அகிலன் சார், நன்றி. ஓகே, கூப்பிடலாம். அஜீஸா சிஸ்டர், வணக்கம் சிஸ்டர். அஜீஸா, நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். ஜஸ்ட் நீங்க 2 பேத்துக்கு கொடுத்தீங்களா? எப்படி கண்டினியூஸா சாப்பிட்டு இருக்காங்களா? சும்மா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த முத்து ஸ்ரம்பான்ல ஒருவரு. அவரு பேசுவாரு. ஏன்னா பிகாஸ் இப்ப கரண்ட்லியா லேட்டஸ்ட்டா போன வாரம் வந்து அவருக்கு வந்து கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளமா அது என்ன அவர் சொன்னாரு எனக்கு சரியா புரியல. ஸோ ம்ஹ்ம். அவரை அட்மிட் பண்ணி இப்பதான் வந்திருக்காரு. ஸோ நம்ம எஸ்சிசி சாப்பிட்டுட்டு அவர் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஏன்னா பிகாஸ் நாளைக்கு நாளான்னைக்கு போய் ரத்தம் எடுக்கணுமா. ஸோ ஓகே. ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ம்ஹ்ம். நீங்க வந்து ஏதாவது சப்ளிமெண்ட் சாப்பிடுறீங்களா? இல்ல நாட்டு இது எதாவது சாப்பிடுறீங்களான்னு. அப்ப அண்ணன் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ம்ஹ்ம். ஏன் அவங்க வந்து என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, நீங்க இல்ல இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சு. ஏன் திடீர்னு இப்படி வொர்ஸ்ட் ஆயிருச்சு? ம்ஹ்ம். அப்படின்னு ரீசன் குடுத்திருக்காங்க. சோ ம்ஹ்ம். அவர் லைன்ல இருக்காரு. இப்ப நான் அவரை உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். கான்டாக்ட் ஓகே, பண்ண ஓகே. சொல்றேன். ஓகே. ஆக்சுவலி சிஸ்டர், அவங்க வந்து டயாலிசிஸ் இன்னைக்கு போறாருனாக்கா, இன்னைக்கு அவர் சாப்பிடக்கூடாது. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஏன்னா, இப்ப சாப்பிட்டுட்டு அந்த சப்ளிமெண்ட்ரி வந்து ரத்தத்தில போய் கலந்துரும் பாருங்களேன். கலந்தோனே நேரா போய் டயாலிசிஸ்ல போயிட்டு உட்காந்தாங்கனாக்கா, அந்த அந்த சத்து எல்லாமே வந்து டயாலிசிஸ்ல அதில வெளியாக்கிரும். ஸோ, அது கொஞ்சம் சொல்லுங்க அவர்ட்ட. டயாலிசிஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட சொல்லுங்க. இன்னைக்கு வந்து டயாலிசிஸ் போறாருனாக்கா, இன்னைக்கு சாப்பிட வேண்டாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கன்டின்யூ பண்ண சொல்லுங்க. ஸோ இது வந்து ஸ்லோலி. ஏன்னாக்கா இது வந்து அவர் டயாலிசிஸ் போறாருனாக்கா பார்த்துங்க, கிட்னி வந்து 4வது ஸ்டேஜ்ல இருக்குன்னா, அதுக்கு மேல தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து கிட்னி வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது. டாக்டர் சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து ஃபுல்லா ஒரு பாக்கெட் அப்படியே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். ஏன்னாக்கா, கிட்னிக்கு வந்து ரொம்ப வேலை குடுக்கக்கூடாது. நம்மளோட எஸ்சி30 சாப்பிட்டோம்னாக்கா, உடம்பு போய் ரிப்பேர் பண்ணி, அந்த கழிவுலாம் வெளியாக்குறதுக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தண்ணி வேணும். நம்ம தண்ணி அதிகமா குடிக்கணும் பாருங்களேன். அப்ப தண்ணி குடிச்சா தான் அந்த அழுக்கு, அந்த டாக்ஸின்ஸ்லாம் வெளியாக்கும். ஸோ நம்ம தண்ணி அதிகமா குடிச்சோம்னாக்கா, கிட்னிக்கு வந்து ரொம்ப அதிக வேலை குடுக்குறோம். அப்ப அதிகமா வேலை செய்யும் கிட்னி. அது வந்து அவர்ட்ட சொல்லுங்க. ஒரு பாக்கெட் எடுத்து காலையில கொஞ்சம், சாயந்திரம் கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. தண்ணி வந்து டாக்டர் அளவு குடுத்துருப்பாங்க. அந்த அளவு குடிக்க சொல்லுங்க. அதிகமா குடிக்க வேணாம்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து டயாலிசிஸ் போப்போறாரு. அது ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் போப்போறாரு அப்படின்னாக்கா, சாப்பிட வேணாம்னு சொல்லிருங்க. ஏன்னாக்கா வேஸ்ட்டா போயிரும். கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஓகே. அவர் இருந்தாருனாக்கா, கூப்பிட்டாருனாக்கா நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அவருக்கு. அப்படி இல்லன்னா தனிப்பட்ட முறையில கூட கூப்பிட சொல்லுங்க. டாக்டர் ராஜ்மோகன் சார் இங்க இருக்காரு. அவருக்கு கூப்பிட்டாங்கனாக்கா கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி குடுப்பாரு. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே சார். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் சார். அவர் அ. டயாலிசிஸ் போல. இப்ப ஓ! வந்து ஓ! அவங்க ஓ! போறாங்களாம். ஓ! சோ அப்ப அப்படிங்களா? அண்ணன் இருக்காரு. அண்ணா ஓகே, வந்து ஓகே. அண்ணா டாக்டர் என்ன நீங்க எதுவும் கேட்கறதுன்னா கேளுங்கண்ணா. வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் இருக்காருங்க. நீங்க எதுவும் கேட்கறன்னா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லனாக்கா, நீங்க தனிப்பட்ட முறையில கூட நீங்க கால் பண்ணி கேட்கலாம். தாராளமா. நீங்க அன்மியூட் அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம் சார். சரி பரவால்ல. அவரு அன்மியூட் பண்ணிட்டாரு. சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். வணக்கம் சென்சர் சார். வணக்கம் வணக்கம். சார். வணக்கம். இப்போ ஓகே. மேடம் வந்து நீங்க எப்படி சொல்லுங்க. இப்போ நீங்க மேடம் அந்த பேசினா செஷன் இல்லையா எத்தன வாட்டி அவங்களுக்கு சாப்பிட்டீங்க? சார்? இல்ல, அந்த இல்ல, இல்ல, இல்ல. செஷன்ல இவரு இந்தியால உள்ள இவரு சென்சன் இல்லையா? சார் சார். ஓ! ஓகே. அவரு, ஓகே. அவரு, அவரு. சார் சாம்சன் சார் சாம்சன் பேசுறேன். சொல்லுங்க. சொல்லுங்க இப்போ சாம்சன். மேடம் ஒருத்தர் பேசுனாங்களே சார். இப்போ ஆமா, ஆமா, மேடம் ஆமா. ஒருத்தர் பேசுனாங்களே பிளட் டயாலிசிஸ் பண்றவங்க பண்ண போல இல்ல ம். சார்? மேடம் மேடம் லைன்ல இருக்காங்களா சார்? இருக்காங்க, இருக்காங்க. நீங்க சொல்றத கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஹலோ மேடம் இல்ல நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க சார். இப்போ அவங்க வந்து இப்ப தண்ணி எவ்வளவு குடிக்க சொல்லிடுறாங்க மேடம் டாக்டர்? ஸோ அவங்க வந்து தண்ணியில அதெல்லாம் ஒண்ணும் அவ்ளோ லிமிட்லாம் ஒண்ணும் பண்ணல. அவங்க ஏதோ ஒரு மெடிசின் குடுத்துருக்காங்க. அந்த மெடிசின் குடுத்தோட அவருக்கு வந்து ரொம்ப பர்ஸ்ட் ஆயிட்டு, ஏதோ ஒரு என்னது கிட்னிக்குல வந்து அவர் சொன்னாரு. எனக்கு அது சரியா புரியல. அந்த இது வெளியானோட கொஞ்சம் வொர்ஸ்ட் ஆயிருச்சு. அவர் ரத்தம்லாம் ரொம்ப அழுக்காயிருச்சு. குமன் பூந்துருச்சு. பாக்டீரியா இருக்கு. சோ அதுக்கு தான் வார்ட்ல அட்மிட் பண்ணி ஆன்டிபயோட்டிக்லாம் ஏத்திருக்காங்க. சோ ஏத்தி முடிச்சோட தான் அவங்க அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க எதுவும் சப்ளிமெண்ட் ஹாஸ்பிடல்ல மருந்து குடுத்துருக்காங்களா? ஹாஸ்பிடல்ல ஒரு மருந்து குடுத்தாங்க தானே? குடுத்தாங்க. அது ஒரு மருந்து ஆ. வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓ! அதுதான் பிரச்சனையா? அது வந்து அவங்க சொல்ல கிடையாது. இந்த மருந்து பிரச்சனை அவங்க சொல்லல. அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா அவர்கிட்ட ஆன்டிபயோட்டிக்லாம் எது நீங்க ஏதாவது சப்ளிமெண்ட் சாப்பிட்டீங்களா? நீங்க ஏதாவது நாட்டு மருந்து அவங்க ஏன் சாப்பிட்டீங்களா? கேட்கறாங்கன்னா, மேபி வேற எதுனால வந்திருக்குமான்னு. ஆக்சுவலி அவங்க குடுத்த மருந்துல மேபி வந்திருக்கலாம். சோ இது வந்து வர வாய்ப்பில்ல. STC30 வந்து வர வாய்ப்பில்ல. ஏன்னா நெறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உலகத்துல. சோ இவரு ஹாஸ்பிடல்ல வந்து என்னமோ ஒரு மருந்து வந்து பவரா குடுத்துருக்காங்க. சோ அது வந்து ஒத்துக்கல. அலர்ஜிக் மாரி வந்திருக்கு அவருக்கு. சோ அததான் வந்து அவங்க செக் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. சோ அது வந்து ஹாஸ்பிடல்ல போய் பார்க்க சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
மேடம் எஸ்டிசி 30ன்றது மருந்து கிடையாது மேடம். இது அதேபடி பிளட்ல எதனா கலந்துருச்சுன்னா இதா இருந்துச்சுன்னா கூட எஸ்டிசி போயிட்டு சூப்பரா அது பண்ணி கொடுத்துரும் மேடம். இதுக்கு மருந்து சம்மந்தம் கிடையாது. எஸ்டிசி அருமையான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மேடம். ஓகேண்ணா, ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சிஸ்டர் அஜிசா. நீங்க என்ன செய்யுங்க, அவரை கூப்பிட்டு